அடைங்கன் முறை, தலைமுறை, வரலாற்று முறை அப்படின்னு சொல்லி 3 முறைகள் இருப்பதாக நாம், தொகுப்பு முறை இருப்பதாக நாம் சென்ற அமர்வுகளை பார்த்தோம். அதில் அடங்கன் முறை என்பது நமக்கு பன்னடைவாக செய்யப்பட்டது. இந்த பன்னடைவுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 23 பண் நமக்கு திருமுறை தொகுப்பில் இருக்குது. அதில் முதல்ல நட்டப்பாடை என்கின்ற பண்ணாக சென்ற இதில் சொல்லியிருந்தேன். அது நாட்டை அல்லது நாட்டை குறிஞ்சி அல்லது கம்பீர நாட்டை என்பதாக அதை பாடுகிறார்கள். நம்ம மல்லாரின்னு ஒன்று வாசிப்பாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஆட்டை தான். அது மயில் அகுவது போல் அது இருக்கும். அதனால் அது மயிலாரிப்பு மல்லாரி அப்படின்னு வந்ததாக சொல்லுகிறார்கள். அதுக்கு சுவாமி புறப்பாடு, அப்போ தலிகை மல்லாரி, சுவாமி தலிகை போகும்போது, சுவாமிக்கு தீர்த்தம் போகும்போது அதெல்லாம் அந்த வாசிப்பாங்க. இது எல்லாமே நாட்டை தான். ஒரு எழுச்சியை உண்டு பண்ணுவதற்காக அது இருப்பதாக சொல்கிறார்கள். அடுத்து கொல்லி என்பது நவரோஸ் என்கின்ற பண்ணு. இதில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், கட்டளை பேதம் நிறையா இருக்குது. கொல்லியில் நமக்கு சுந்தரமூர்த்தி சாமிகளும் பாடியிருக்கிறார்கள், ஞானசம்பந்த பெருமானும் கொல்லியில் பாடியிருக்காரு, அப்பர் சாமிகளும் கொல்லியில் பாடியிருக்காங்க. 3 பேருமே 3 விதமாக கட்டளை பேதம் பாடியிருக்கிறாங்க. இந்தளம் என்கின்ற பண்ணை பற்றி சென்ற அமர்வில் சொல்லியிருந்தோம். அது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தொடக்கமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு பண்ணு. அது நமக்கு மாயா மாளவ கவலை என்கின்ற அந்த ராகம். பித்தா பிறை சூடி, அது அந்த அடையாளம் அதில் இருக்கும். அதில் எல்லா பண்களுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னா தொகுத்துக்கணும். ஒரு பண்ணுக்கு ஒரு அடையாள பதிகம், கண்டிப்பாக ஒரு அற்புத பதிகம், ஏதாவது ஒரு ஃபேமஸான ஒரு பதிகம் ஒன்று இருக்கும். அந்த பதிகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த பண்ணை ஒட்டி நீங்கள் மற்றைய பதிகங்களை நீங்கள் பாட முடியும். இதற்காக நீங்கள் தனியாக ஒரு ஓதுவார்கிட்ட சென்று நீங்கள் படிக்கலாம். படித்து தெரிந்து கொள்வதற்கு நிச்சயமாக போகணும். நம்ம கச்சேரி பண்ணுற அளவுக்கு நமக்கு ஒரு நாலேஜ் வேணும்னா நம்ம நிச்சயமாக ஒரு இசையாசிரியர் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். சுவாமி சன்னதியில் நம்ம பாடுவதற்கு, நமக்கு ஓரளவுக்கு பன்னடைவில் தெரிந்து கொள்வதற்கு இன்றைக்கி யூடியூப்லேயே நிறைய நமக்கு சோர்சஸ் இருக்குது. எல்லா தேவாரத்துலேயும் எல்லா கட்டளை பேதத்துக்கும் நிறைய ஓதுவார்கள் இன்றைக்கு பாடி காண்பித்திருக்கிறார்கள். சில பேர் சொல்லுவாங்க ஓதுவார் ஒரு மாதிரி பாடுறாங்க, எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னா, ஒவ்வொரு ஓதுவாரும் கமகத்தில் சில வேறுபாடுகள் செய்வார்கள். கமகம் அப்படின்னா அசைவுன்னு அர்த்தம். அந்த பித்தா அப்படிங்கிறாங்க இல்லையா, அப்படி அசைத்து பாடுறதா கமகம்னு. சில பேர் பித்தா பிறை சூடின்றவாங்க, சில பேர் பித்தா பிறை சூடி. இது ஒவ்வொரு ஓதுவாரும் அவங்கவுங்களுடைய இதுக்கேற்றாலும் மாற்றுவாங்க. ஆனால் எல்லாத்துலேயுமே அந்த சவுண்ட் இருக்கும். பித்தா பிறை சூடி அது இருக்கும், எல்லாமே இருக்காது. நாம் அதை சரியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். அது கூர்மையாக கேட்குறதுல தான் அது இருக்குது. அதனால் இன்றைக்கு நீங்கள் ஒரு ஹெட்செட் வச்சுக்கிட்டு நமக்கு நிறைய சோர்ஸஸ் இருக்குது. அதை வைத்துக்கொண்டே நீங்கள் எப்படி தேவாரத்தை பாடுவது என்பதை நம்ம ஓரளவுக்கு சாமி சன்னதியில் விண்ணப்பம் பண்ணுறதுக்கு மட்டும்தான். நம்ம அதுக்கு மேலே நீங்கள் ஒரு ஓதுவாராகவோ அல்லது ஒரு இசையாசிரியருக்கு வல்லுநராக மேடை கச்சேரி பாடுற அளவுக்கு உங்களுக்கு திறன் வேணும்னா நிச்சயமாக நீங்கள் இசையாசிரியர் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பேசிக்காக சில விஷயங்களை கைப்பற்றிக் கொள்வதற்கு இன்றைக்கு நிறைய சோர்ஸஸ் ஓதுவார்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க, யூடியூப்லேயே இருக்குது. அதையே நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அடுத்தது முக்கியமாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பண்ணு பாருங்கள், குறிஞ்சி என்கின்ற பண்ணு. இந்த குறிஞ்சி என்கின்ற பண்ணு குறிஞ்சி நிலத்துக்கே உரிய பொண்ணு. அது குறிஞ்சி நிலத்துக்கு உரிய பண்ணது. அதை நம்ம ஹரிகாம்போதி என்கின்ற ராகத்தில் அதை பாடுவாங்க. ஹரிகாம்போதி என்பதை இந்த குறிஞ்சியில் பாடுறது. நமக்கு ஞானசம்பந்த பெருமானார் ஹரிகாம்போதி, ஹரிகாம்போதி ஹரிகாம்போதி ரெண்டு ஒன்று தான். கிட்டத்தட்ட காம்போதி போல தான் அது. காம்போதி அதில் கொஞ்சம் ஹரிகாம்போதி கொஞ்சம் வித்தியாசப்படுது. முதல்ல உண்டாகக்கூடிய ராகம் இதை தான் சொல்லுகிறார்கள். முதல்ல உண்டாகிய இசைக்கருவி புல்லாங்குழல். புல்லாங்குழலை நீங்கள் நார்மலாக இசை கூட்டி ஓதுறீங்க அப்படின்னாலே அதில் வெளிப்படக்கூடிய ராகம் ஹரிகாம்போதியாக இருக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அவன் காம்போதி பாடினார். இந்த குறிஞ்சி என்பது நமக்கு ஞானசம்பந்த பெருமானார் பல தேவாரம் பாடியிருக்கிறார். நம்முடைய இந்த வாசி தீரவே காசு நல்குவீர் அது குறிஞ்சி தான். அதில் தான் எல்லாமே குறிஞ்சியில் தான் பாடியிருப்பார். நமக்கு திரு குற்றாலம் தேவாரம் குறிஞ்சியில் இருக்கும். அது நீங்கள் எப்படி பாடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு எளிமையாக இருக்கும். இந்த குறிஞ்சியில் பொதுவாக அந்த ஹரிகாம்போதியில் பாருங்கள், நமக்கு அப்பர் சுவாமியோட தாண்டகங்கள்லாம் இந்த ஹரிகாம்போதியில் பாடுறது தான் வழக்கம். அரியானை அந்த நர்தம் சிந்தையானை
அருமறையின் அகத்தானை அணுவை யார்க்கும் தெரியாத தத்துவனை தேனை பாலை திகழ் ஒளியை அப்படின்னு வரிசையாக அந்த ஆர்டரில் பாடுறோம். இது ஹரிகாம்போதிங்கிற ஒரு ராகம். அப்பர் சாமியோட தாண்டகம் முழுக்க ஹரிகாம்போதி குறிஞ்சியில் தான் பாடுறது வழக்கம். அது தாண்டகத்துக்கு பண்ணு கிடையாது, ஆனால் இதில் அமைத்து கொண்டு பாடுவது வழக்கம் இருக்குது. வழக்கம் பொறுத்தீங்கன்னா இது குறிஞ்சிங்கிற பண்ணில் பல தேவாரம் நமக்கு ஞானசம்பந்த பெருமானார் பாடி கொடுத்துருக்கிறார்கள். அடுத்தது செந்துருத்தி அப்படிங்கிற ஒரு பண்ணு. செந்துருத்தி செந்துருத்தி அப்படிங்கிற பண்ணு, அந்த பண்ணுக்குரிய ராகம் மத்தியமாவதி அப்படிங்கிறது ராகத்து போகிறோம். மத்தியமாவதிங்கிறது மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே. இந்த மத்தியமாவதி ராகத்தை நிறைய சினிமா பாட்டுருக்கு. மலரே மௌனமான ஒரு பாட்டு இருக்கு இல்லையா, அது மத்தியமாவதி ராகம் தான். அதுதான் மேலாடிமை. அதுதான் நமக்கு செந்துருத்தியில் இருக்கிற ஒரே பண்ணு ஒரே பதிகம் மேலாடிமை தான். சுந்தரமூர்த்தி சாமி பாடியிருக்கார். சினிமா பாட்டு வரும், சினிமா பாட்டு வச்சு நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஏகப்பட்ட சினிமா பாட்டில் ராக அடிப்பட்டை தான் பாடியிருக்கிறாங்க. ஒரு சினிமா பாட்டில் என்ன ராகங்கிற சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்க தேவாரத்தில் என்ன ராகம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இசை தானே எல்லாமே. வார்த்தைகள் வேறு, அதில் பக்தி தன்மை, அது உலகியல் இன்பம், அது அவ்வளோதான். இசைக்கு இசை தானே, எப்படி பார்த்தாலும் இசை தானே. அதனால் சினிமா பாடலில் உதாரணம் காமிப்பாங்க. ராகத்தை அப்போ தான் புரிந்து கொள்ள முடியும். நம்ம எளிமையாக கை கொண்ட ஒரு பாட்டு தான் நமக்கு தெரியும், அதை வச்சுட்டு தான் ராகத்தை ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா அதுதான் ஈஸி இருக்கிறதுலே. அடுத்தது சீகாமரம். சீகாமரம் சீகாமரம் அப்படிங்கிற பண்ணுக்கு இப்போ இருக்கக்கூடிய ராகம் நாதநாமக்கிரியை. நாதநாமக்கிரியை 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 அப்படிங்கிறது சீகாமரத்துக்குரிய பண்ணு. இந்த சீகாமரத்தில் 2 கட்டளை தான் இருக்குது. ஞானசம்பந்தர் பாடியிருக்கார், அப்பர் சாமி பாடியிருக்கார், சுந்தரமூர்த்தி சாமியும் பாடியிருக்காங்க. அந்த சீகாமரத்தில் ஞானசம்பந்தர் ஞானசம்பந்தர் தான் இருவேறு கட்டளையாக வித்தியாசப்படுத்தி பாடித்திருக்கார். காலில் பாடி காமிச்சான்ல, இந்த கல்லார்ந்த பூங்கொன்றை மதமத்தம் திருப்புள்ளிருக்குவள்ளூர் தேவாரம் சீகாமரம் தான். கல்லார்ந்த பூங்கொன்றை மதமத்தம் கதிர்மதியம் உள்ளார்ந்த சடை மூடியம் பெருமானார் உறையுமிடம் தல்லாய சம்பாதி சடாயன்வார் தாமிருவர் புல்லானார் கரையனிடம் புள்ளிருக்கு வேலூரே. சீகாமரம் புள்ளிருக்கு வேலூர் தேவாரம். இதே மாதிரி மண் புகார்வான் பூகுவர் மணமிலையார் பசியாலும் சாய்க்காட்டு தேவாரம். சாயாவனம்னு இருக்கு இல்லையா, சாய்க்காட்டு தேவாரம். இது மாதிரி இது இருக்குது. வேளாளர் என்பவர்கள் வல்லன்மையால் மிக்கிருக்கோ தாளாளராக்கூரில் தான் தோன்றி மாடமே. இது சீகாமரம். எல்லாரும் தெரிஞ்ச பண்ண ஒன்று இருக்குது, பாட்டு ஒன்று இருக்குது இதில் சீகாமரத்தில். மட்டிட்ட புன்னை அங்கானல் மடமயிலை கட்டிட்டோம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் ஒட்டிட்ட பண்பின் உருத்திர பல்கணத்தார்க்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய் கல்லார்ந்த பூ. ஒன்றா தானே இருக்குது. இப்போ நீங்கள் மட்டிட்ட புண்ணைங்கிற தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்க
மட்டிட்ட புண்ணை உங்களுக்கு தெரியாது எப்படி பாடணும்னு, எல்லாருக்கும் தெரிஞ்ச பதிகம் தானே அது. மட்டிட்ட புண்ணை எந்த ஊருக்கு உள்ள தலம் அது தேவாரம்? அது மயிலாப்பூரில் பூம்பா விருத்திரப்படி தேவாரம். அது அற்புத பதிகம், அது எல்லாரும் பாடுற ஒரு பதிகம். அது அதில் தான் அதில் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சிகாமரத்தில் உள்ள பல பதிகங்கள் பாட முடியுது. இப்போ சிகாமரத்தில் இன்னொரு கட்டளை இருக்குது. கொன்றவார் சிலை நானராவரி வாளி கூரெறி காற்றில் மும்மதில் வென்றவாரெங்கனே விடையேறும் வேதியனே தென்றலார் மணி மாட மாளிகை சூளிகை கெதிர் நீண்ட பெண்ணை மேல் அன்றில் வந்தனையும் ஆமாத்துரம்மானே. திரு ஆமாத்தூர் தேவாரம் ஞானசம்பந்தர். இது ஒரு கட்டளை சிகாமரத்தில். இதேமாதிரி அப்பர் சாமி காண்டலே கருத்தாய் நினைந்திருந்தேன் கழல் அடி அப்படின்னு திருவாரூரில் தேவாரம் ஞானசம்பந்தர் பாடுறார். சுந்தரமூர்த்தி சாமியும் ஒரு தேவாரம் அதில் பாடுறார். இதே கட்டளையில் சுந்தரமூர்த்தி சாமி பாடுகிறார்கள். 2 கட்டளை தான். ஒன்று மட்டிட்ட புண்ணு, இன்னொன்று இந்த குன்றவார் சிலை நானராவரி. இப்போ நானே உங்களுக்கு இதை பாடி காமிச்சிருக்கேன். இப்போ 2 என்னை விட சிறப்பாக ஓதுவார்கள் பாடி காமிப்பாங்க, இசை வல்லுநர்கள் பாடி காமிப்பாங்க. இது 2 தான் அடையாளமே. இப்போ நீங்கள் சிகாமரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒன்று மட்டிட்ட புண்ணையை வைத்து மற்றதை பாடிடலாம், அப்படின்னா குன்றவார் சிலையை வச்சு மற்றதை பாடிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 2 நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா புத்தகம் இருந்ததுன்னா கையில் அப்படியே பாட வேண்டியதுதான். இதான் சிகாமரம். அடுத்தது நட்டராகம் அப்படிங்கிற ராகம். இதை நட்டராகம்ங்கிற பண்ணு இது பந்துவராளி அப்படிங்கிற ராகத்தில் பாடுகிறார்கள். பந்துவராளி அப்படின்னு ராக விஷயம்லாம் நமக்கு இப்போ முழுசாக தேவையில்லை. பந்துவராளி தெரிஞ்சுக்குங்க. நட்டராகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். நமக்கு இந்த திரு வளஞ்சுழின்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, வளஞ்சுழி, அந்த ஒரு தேவாரம். என்ன புண்ணியம் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே இருங்கடல் வையத்துள் பாடுறாங்களே, இதுதான் நட்டராகம். இந்த நட்டராகம் தான் எல்லா நட்டராகத்துலேயும் வரும். இப்போ நீங்கள் என்ன புண்ணியம் செய்தனை நெஞ்சமே, அதான் வளஞ்சொழி வாணனை பண்ணி ஏற்றி ஆதரித்து பாடுவதற்கு என்ன புண்ணியம் செய்தவன் நெஞ்சனமே அப்படின்னு பாடுறார் சாமி. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், நட்டராகத்தில் எல்லாத்தையும் நீங்கள் பாடிடலாம். கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கும், அவ்வளோதான். அந்த ராகத்தை கூட்டி குறைச்சி பாட வேண்டியது பயிற்சியில் வந்துடும். இதுதான் நட்டராகம். அடுத்து தக்கராகம். தக்கராகம்ங்கிற பண்ணுக்கு உரிய ராகம் தக்கேசி. தக்கேசி, இந்த தக்கேசி பின்னாடி காந்தாரம்னு ஒன்று வரும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே திரும்ப திரும்ப ராகங்கள் ஒரே பேர் போல தான் இருக்கும். தக்கராகம் அப்படிங்கிறது ஞானசம்பந்தர் 2வதாக அற்புதம் செஞ்ச பண்ணு. இந்த இதில் 2 கட்டளை இருக்குது தக்கராகத்தில். நமக்கு சிறப்பாக தெரிஞ்ச ஒரு பதிகம் இருக்குது. மடையில் வாழை பாயமாதரார் குடையும் பொய்கை கோலக்காவுளான் சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என் கோலோ. இது ஒரு கட்டளை. இந்த திருப்பாம்புரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, பாம்புரம், அது தக்கராகம்தான். சிரணி திகழ் தீரு மார்பில் வெண்ணூளரு திரிபுரம் எரி செய்த செல்வரு மடையில் வாழை பாய மாதரார் குடையும் பொய்கை கோலக்கா. இது 4 சீர் தான். இதில் பாருங்கள் 1 2 3 4 இதில் 4 சீர் தான், ஆனால் கட்டளை வேறு. சிரணி திகழ் தீரு மார்பில் வெண்ணூளரு திரிபுரம் எரி செய்த செல்வரு. 7 சீர், ஒரு வரிக்கு 7 சீர் இருக்குது. அதில் 4 சீர் தான் மடையில் வாழையில். விளக்கம் புரியுது? அது 2மே தக்கராகம் தான். தக்கராகம்னா தக்கேசி தான். தக்கேசி பின்னாடி நிறையா வரும், எல்லாம் ஒரே போல தான் இருக்கும். ஆலந்தான் உகந்து அமுது, அது தக்கேசி பின்னாடி வரப்போகுது. சிரணி திகழ் அப்படியே தான் ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. ஆலந்தான் உகந்து சிரணி திகழ் தீரு மடையில் வாழை, எல்லாமே தக்கேசியில் தான்.
சின்ன சின்ன ஸ்லைட் வேரியேஷன். அது வந்து அந்த ராகம் பாடுறவங்களுக்கு இசையறி உள்ளவங்களுக்கும் நல்லா சொல்லி தருவாங்க. நம்ம இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது. அறிமுகம் தானே, இது அறிமுக வகுப்பு தானே. அடுத்தது பழந்தக்க ராகம். பழந்தக்க ராகம் அப்படிங்கிற பண்ணு, பழந்தக்க ராகம்ங்கிற பண்ணு. இந்த பழந்தக்க ராகத்தை 2 ராகமாக சொல்கிறது வழக்கம். ஒன்று சுத்த சாவேரி, இன்னொன்று ஆரபி. இது ரெண்டுத்துலேயுமே பாடுவாங்க இந்த பழந்தக்க ராகத்தை. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே போல தான் இருக்கும். சுத்த சாவேரி, சாவேரி, சுத்த சாவேரி, ஆரபி, இந்த 2 ராகத்துலேயும் பாடுவாங்க பழந்தக்க ராகம். எல்லோரும் தெரிஞ்ச பண்ணு. உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கே, இங்கே நம்ம திருவேறு வரவழியில் ஒருத்தலாம் இருக்கே. ஃபஸ்ட்டில் என்னது? திருப்பழனம். திருப்பழனம் தேவாரம் என்ன? திருப்பழனம் தேவாரம் அப்பர் சாமி பாடினார், அற்புதமான பதிகம். சொல் மாலை பயில்கின்ற குயிலினங்கால் சொல்லீரே. இது பழந்தக்க ராகம். இதுதான் பன்மாலை வரிவண்டு பன்மிழற்றும் பழனத்தான் முன்மாலை நகு திங்கள் முகிழ் விளங்கும் முடி சென்னி பொன்மாலை மார்பன் என் புதுநலங்கொண்டு இகழ்வானோ. அப்புறம் சாமி அதை ஒரு நாயகி பாவமாக பாடுற அந்த தேவாரத்தை. சாமி வீதியில் போயிருக்கார் சிவபெருமான். ஒரு பொண்ணு பார்த்துருக்கா, நல்லா இருக்கானே பையன். இவர் பலி வாங்க போயிருக்கார். சாமினா சாமியாக போனார். 4 தோளோட பலியை தேர் பேரானாக பலி வாங்க போனார் தெருவா வீதியோட. இந்த பொண்ணு வாசல்னு பார்த்தார். அவரும் பார்த்துருக்கார். 2 பேர். அவர் ரொம்ப இந்த அம்மாவுக்கு பிடிச்சி போச்சு. உடனே நாளைக்கு வந்தார், 4 நாளைக்கு வந்தார். 2 பேரும் பார்த்தாங்க. தினைக்கு சிரிக்கிறது பார்க்கறது வேலை. ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த அம்மாவுக்கு. அவரை பார்த்தா ரொம்ப ஆசையாக இருக்குது. பார்த்தா 4வது நாள் ஆளை காணும், வரல. ஏங்கிறா. வருவானா என்னன்னு தெரியல, எங்கன்னு தெரியலன்னு ஏங்கிறா. இழைச்சி போயிட்டா, ஆளை காணும். இவருடைய நலம் அழகு அழிஞ்சு போச்சு. இழைச்சி போயிட்டா, நினப்புலியே நூலாக இழைச்சி போயிட்டா. இப்போ பாடுறா நாயகி. சொல் மாலை பயில்கின்ற குயிலினங்கால். குயிலெலாம் கூவுது அவங்க வீட்டில் கொள்ளையில். அதை பார்த்து சொல் மாலை பயில்கின்ற குயிலினங்கால் சொல்லீரே, எனக்கு ஒரு தகவல் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறா குயில்களை பார்த்து. என்னப்பா அப்படின்னு அதை கேட்டுதான். நான் ஒருத்தரை பார்த்தேன், எப்படி இருப்பான்? அவர் சிரசில் நிலாவை சூடியிருப்பார். எப்படிப்பட்ட சிரசு? முன்மாலை நகுதிங்கள் முகிழ் விளங்கும் முடிச்சென்னினர். அவருடைய சென்னியில் ஒரு நிலா இருக்கும், பிறை துண்டா புரை இருக்கும். அந்த பிறை எப்படி இருக்கும்? இப்படி ஸ்மைலி மாதிரி, ஸ்மைலி சிரிக்கிறது மாதிரி இருக்குது இல்லையா வானத்தில். வானம் சிரிக்கிறது மாதிரி இருக்கு இல்லையா, அதான் நகுதிங்கள்னார். நகுதல்னா சிரிக்கிறது. முன்மாலை சாயந்தர நேரத்தில் வானத்தில் தெரிகிற பிறை மாதிரி இருக்குது இல்லையா, சிரிக்கிறது பிறை, அதை சிரசில் வச்சுருப்பார் அந்த ஆள் அப்படின்னு சொல்கிற அடையாளம் சொல்கிறான். முன்மாலை நகுதிங்கள் முகிழ் விளங்கு முடி சென்னி பொன்மாலை மார்பன். அடுத்த அடையாளம், மார்பில் பொன்மாலை போட்டிருப்பார். சரி, உன்னை எப்போ பார்த்தான்? ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப நாளுக்கு முன்னாடி பார்த்தேன், அதுக்கப்புறம் அவனை பார்க்கவே இல்லை. இப்போ என்னை பார்த்தா அவருக்கு அடையாளம் தெரியுமான்னு தெரியல. ஏன்னா நான் அன்றைக்கி அவரை பார்த்த அன்றைக்கி இருந்த அழகு இன்றைக்கி என்கிட்ட இல்லை. ஏன் அழகு கெட்டு போச்சு, அவரால் தான் கெட்டு போச்சு. அழகு கெட்டு போச்சு அழகு. இப்போ பார்த்தா என்னை நான் தான் அந்த பொண்ணுன்னு தெரிஞ்சுப்பானா தெரிஞ்சிக்க மாட்டானான்னு தெரியல. முன்மாலை நகுதிங்கள் முகிழ் விளங்கு முடிச்சொல்லி பொன்மாலை மார்பன் என் புது நலம். இப்போ நான் இருக்கேனே புதுசாக, புது நலம் கண்டு இகழ்வானோ. என்னை பார்த்து நீ நான் வந்த பொண்ணு இல்லைன்னு ஒதுக்கி விட்ருவானோ, எனக்கு பயமாக இருக்குது. என்னை இடையெல்லாம் கண்டுபிடிச்சிப்பானா சொல்ல அப்படின்னு அந்த கேட்குறார் திருநாவுக்கரசு பெருமானார். அந்த குயில்களை பார்த்து கேட்கும்படியாக பாடுறார். இது மாதிரி இதுதான் இந்த பழந்தக்க ராகம். இங்கே காலையில் அந்த நெடுங்கலம் தேவாரம். மறையுடையாய் தோல் உடையாய் வார்சடை மேல் வளரும், அது பழந்தக்க ராகம் தான். பிறை உடையாய், இதெல்லாம் பழந்தக்க ராகம் தான். நிறைய பழந்தக்க ராகம் இருக்குது. பழந்தக்க ராகத்தில் சாமி ஞானசமுத்திர பண்டரங்க புனர்கமல மதுமாந்தி அவர் பாடுறார் நாயகி போகமா. இப்போ அப்புறம் சாமி இங்கே பாடினார் இல்லையா,
திருத்தோணிபுரம் சுவாமி சீர்காழி சாமி பார்த்து ஞானசம்பந்தர் பாடுறார். அண்டரங்க புனர்கமல மதுமாந்தி படையினோடு ஒன்தரங்க இசைப்பாடு மலியரசே ஒளிமதிய துண்டரங்க பூன் மார்பன் திருத்தோணி புறத்துறையும் பண்டரங்கருக்கு என் நிலைமை பறிந்து ஒரு கால் பகராயே. ஒரு நாள் முன்னாடி வந்தார் எங்கள் தெருவுக்கு. அன்றைக்கி பார்த்தேன். அன்னையோட என் மனசு அவரோட போயிட்டுது. அவர் என்னுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறத அவர்கிட்ட போய் சொல்லக்கூடாதா? அவரை போய் நான் என்றைக்கு சேருவது அப்படின்னு ஞானசம்பந்தர் பாடுறார். ஒரு பெண்ணை போல பாவித்து பாடுறார். வன் தரங்க புனர் கமலம். தரங்கம்னா அலை. வன் தரங்கம்னா வேகமாக வரக்கூடிய அலை இருக்கக்கூடியதாக ஒரு குளம். வன் தரங்க புனர் கமலம். அங்கே பூத்திருக்கக்கூடிய கமல பூ பூத்திருக்கு. வந்தரங்க புனர்கமல மது மாந்தி. அந்த தாமரை பூவில் நிறையா மது தேன் இருக்குது. அதை போய் இந்த வண்டு குடிச்சிருக்கு. எவ்வளோ குடிச்சதுன்னா அளவில்லாமல் குடிச்சு போதையில் தள்ளாடுது இப்படி வண்டு. மது மாந்தின்னார். மாந்துதல்னா அளவில்லாமல் குடிக்கிறது. அப்படி குடிச்சிருக்கு. வண்டரங்க புனர்கமல மதுமாந்தி. சும்மா இல்லை, படையினோடு அதோட துணையோடு இருக்கான் சார் அது அந்த வண்டு. படையினோடு ஒன்தரங்க. நல்லா இசை பாடுற, ஜாலியாக இருக்க, உனக்கு பிடிச்ச இடத்துல இருக்க, நல்லா சாப்பிட்ருக்க, உன் கூட்டாளியோடு சேர்ந்துருக்க, நல்லா பாட்டு பாடுறேன். விளக்கம் போகிறதுங்களா? ஆனால் நான் அப்படி இல்லையே. எனக்கு சந்தோஷம் இல்லை, பாட்டு வரல, ஒழுங்காக சாப்பிடல, என் துணையாகிய சிவபெருமான் என்கிட்ட இல்லை. அப்படி ஒப்பிட்டு சொல்கிறார் சாமி. அந்தரங்க புனர்கமல மதுமாந்தி படையினோடு ஒன்தரங்க இசைப்பாடும் அலியரசே. அலியரசுனா வண்டுகளுக்கு தலைவனையன்னு அர்த்தம். வண்டை பார்த்து பாடுறார். துண்டரங்க பூன்மார்பன். துண்டர் அங்க பூன்மார்பன். துண்டர் அங்க பூன்மார்பன் அப்படின்னா அந்த பிறைய துண்டர் அங்க பூன்மார்பன்னா அங்கத்தை எலும்புகளை மார்பில் அணிந்திருக்கக்கூடிய பூன் மார்பன். திருத்தோணி புறத்து உரையும் பண்டரங்கன். நான் விரும்புகிறது யார் தெரியுமா? திருத்தோணி புறத்தில் இருக்காரே பண்டரங்கன். பண்டரங்கன்னா பாண்டரங்கம் கூத்தாடினவர் சாமி பேர். சாமி திரிபுர சம்ஹாரம் செய்த பொழுது ஆடின கூத்துக்கு பேர் பாண்டரங்கம்னு பேர். அந்த பாண்டரங்கங்கிற கூத்த பேர் பரிபாடல் சொல்லுது, சங்க இலக்கியம் சொல்லுது. அதை சிவபெருமான் திரிபுர சம்ஹாரம் செய்த பொழுது ஆடிய கூத்துக்கு பேர் என்ன? பாண்டரங்கம். அதனால் அவருக்கு பேர் பாண்டரங்கன்னு பேர். பாண்டரங்கம் இல்லை, பாண்டரங்கம் விட்டலாச்சேரி இப்படி நிற்கிது ஒரு சாமி, அந்த சாமி இல்லை. இது பாண்டரங்கன் கூத்து பேர் பாண்டரங்கம். பாண்டரங்கங்கிற கூத்தாடினதுனால ஒரு பேர் பண்டரங்கன்னு ஆகிப்போச்சு. பண்டரங்கருக்கு என் நிலைமை பறிந்து ஒரு கால் பகராய. என்னை பற்றி ஒரு தடவை சொல்லக்கூடாதா? அவர் பேரை சொல்லக்கூடாதா? என் பேரை சொல்லக்கூடாதா? அப்படி பாடுறது. இது பழந்தக்க ராகம் தான். இந்த சுவைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பழந்தக்க ராகம். அந்த பழந்தக்க ராகம் அப்படிங்கிறது இதுலேயே கட்டளை பேதமும் இருக்குது. இந்த பழந்தக்க ராகத்துக்குரிய ராகம் என்ன சொன்னேன்? ஆரவி அல்லது சுத்த சாவேரி. அடுத்து பழம்பஞ்சுரம். பழம்பஞ்சுரம் அப்படிங்கிற பண்ணு. இந்த பழம்பஞ்சுரத்துக்குரிய ராகம் சங்கராபரணம்னு பேர். சங்கராபரணம். இந்த சங்கராபரணம் பழம்பஞ்சுரம் இது ரெண்டுமே வந்து பாலை பண்ணுங்க. ஆக்சுவலாக தமிழை பொறுத்தளவுக்கு தமிழ் இசையில் பிரிவு சுவையை அதிகமாக உணர்த்தக்கூடிய ஒரு பதிகம் அது இந்த சுவை இது. அதனால தான் பிரிவு சுவை இருக்கக்கூடிய இடங்களில் 2-3 இடங்களில் இந்த பழம்பஞ்சரத்தை பயன்படுத்தியிருக்காங்க நம்முடைய பரமாச்சாரிய பெருமக்கள் அப்படின்னு தமிழறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அடியேன் ஒன்று கண்டுபிடிக்கல. தமிழ் இசை வல்லுநர்கள்லாம் சொல்லுகிறார்கள். சங்கராபரணம் என்பது பிரிவு சுவையை உணர்த்தும், நல்லா இருக்கும் அப்படிங்கிறார். சுந்தரமூர்த்தி சாமி பாடுறார். பத்திமையும் அடிமையும் கைவிடுவான் பாவியேன். சாமி எனக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. சுந்தரமூர்த்தி சாமி சொல்லுகிறார். எப்போ கண்ணு தெரியாமல் போனது அவருக்கு? திருவொட்டூரில் கண்ணு தெரியாமல் போயிட்டு சுந்தரமூர்த்தி சாமிக்கு. எதனால்? சங்கிலி நாச்சியார்ட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தாரு. சரித்திரம் தெரியும் இல்லையா? சுந்தரமூர்த்தி சாமியை கல்யாணம் பண்ணிக்க சங்கிலி நாச்சியார் திருமணம் பண்ணிக்க போனார். சங்கிலி நாச்சியார் ஒத்துக்க மாட்டுறாங்க. என்னப்பான்னா, நீங்கள் திருவாரூருக்கு சொந்தக்காரரு, திருவாரூரில் வேறு உங்களுக்கு வேறு ஏற்கனவே ஒரு அம்மா இருக்காங்க, அங்கே என்ன கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு பயப்பட்டாங்க. உடனே வேணால் சாமி சொன்னார், நீ வேணா திருவொற்றியூரை தாண்ட மாட்டேன்னு சத்தியம் வாங்கிக்க சுந்தரன்ட்ட என்னார் சாமி போய். சரி அப்படியே வாங்கிப்போம் அப்படின்னு அம்மா போனாங்க. உடனே சுந்தரர்கிட்ட சாமியாக சொன்னார், சங்கிலி வந்து திருவொற்றியூர் எல்லாம் தாண்ட மாட்டேன்னு சத்தியம் வாங்க வருவா உங்ககிட்ட. அப்படியா? சாமி சொன்னார், அப்போனா நான் என்ன இப்படி திருவாரூர் எல்லாம் தாங்காமல் எப்படி இருக்கிறது? நான் திருவாரூர் போகாமல் இருக்க முடியாதே.
அதனால் நாளைக்கு உனக்கு முன்னாடி தானே சத்தியம் பண்ணணும். படம்பக்கநாதர்கிட்ட பேசிகிட்டு இருக்கார் ஆதிபுரீஸ்வர சாமிகிட்ட, சுந்தரமூர்த்தி சாமி. அதனால் நாளைக்கு சத்தியம் பண்ணும்போது நீ சன்னதியில் இருக்காத, பக்கத்தில் மகிழ மரத்தடிக்கு போய் இரு அப்படின்னு உரிமை தோழமையினால் சாமிகிட்ட விண்ணப்பம் பண்ணார். சரி நான் போய் இருக்கேன்ட்டு சாமி என்ன பண்ணார், அப்படியே சங்கிலிநாச்சாரியும் போய் நீ சத்தியம் வந்து சன்னதியில் வாங்காத, மகிழ மரத்தில் தான் நான் இருப்பேன், அங்கே வாங்கிக்கேன்ட்டார். உடனே அம்மா வந்து சத்தியம் பண்ண வந்தாங்கல்ல, கேட்க வந்தாங்கல்ல, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம், இதுக்காக சாமிகிட்ட போய் இந்த மகிழ மரத்துலேயே சத்தியம் பண்ணுங்கன்ட்டாங்க அவங்க. சரி இதான் சாமியோட திருவருள் போட்டிருக்கேன்னு மூவாத மகிழி முக்காலும் வளம் வந்து சத்தியம் பண்ணாருன்னு பெரிய புராணம் சத்தியம் பண்ணி கொடுத்தார். அப்படி இருந்தாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டு. திடீர்னு ஒரு நாள் தென்றல் காற்று வீசினது, திருவாரூர்லேருந்து புறப்பட்டு வந்து வசந்த உற்சவம் தொடங்கிட்டு திருவாரூரில் அப்படின்னு தோணுதில்ல, அப்படியே உட்காந்து போட்டு ஏஞ்சி போனார். திருவொற்றூர் எல்லையை கடந்தது 2 கண்ணு போயிடுச்சு. இப்போது சத்தியத்தை மீறினதுனால தான் கண்ணு போச்சா அப்படின்னு நாம் எதிர்பார்க்குறோம். ஆனால் சுந்தரமூர்த்தி சாமி அதுக்கு வேறு காரணம் சொல்லுகிறார். எனக்கு ஏன் தெரியுமா கண்ணு தெரியாமல் போயிட்டு, என்னுடைய ஆன்மார்த்த மூர்த்தியாகிய திருவாரூர் சாமி நான் எத்தனை நாள் பிரிந்திருக்கேன், எவ்வளோ நாள் நான் போய் அவரை கும்பிடாமல் இருந்துட்டேன், அந்த குற்றத்துக்கு தான் என் கண்ணு தெரியாமல் போயிருக்குன்னு அவர் பாடுறார் சுந்தரமூர்த்தி சாமி. பத்திமையும் அடிமையும் கைவிடுவான் பாவியேன் தன்னை சொல்லிக்கிறார். பத்திமையும் அடிமையும் கைவிடுவான் பாவியேன், பொத்தின நோய் அப்படி சொல்றார். கண்ணு பொத்திட்டுச்சான். பொத்தின நோய் பொருள் அறிந்தேன், எனக்கு பொருள் புரிஞ்சிருச்சு, எனக்கு ஏன் கண்ணு தெரியாமல் போனது எனக்கு இப்போதான் அர்த்தம் தெரியுதுன்னு. நான் திருவாரூர் சாமி அம்மா நாளும் கும்பிடாமல் இருந்துட்டேனே, போகாமல் இருந்துட்டேனே திருவாரூருக்கு, அதனால தான் எனக்கு கண்ணு தெரியாமல் போயிருக்கேன். அவர் முடிவு பண்ணுறாரு, நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கோம் அவர் இன்னும் சத்தியத்துக்கு போயிருந்ததுனால கண்ணு தெரியாமல் போயிட்டது இல்லை, அவர் வேர்க்காரில் சொல்லுகிறார் சாமி. அது பொத்தின நோய் அது இதனை பொருள் அறிந்தேன் போய் தொழுவேன். போய் தொழுவேன், அவரை போய் நான் போய் தொழுவேன் இல்லையா? அதனால் இந்த பிரிவு உணர்ச்சியில் பாடுறது இதுதான் இந்த சங்கராபரணம், இதுதான் இந்த பழம்பஞ்சுரம் அப்படிங்கிற அந்த பண்ணு. பழம்பஞ்சுரம் பாடினாக்க அது இதில் தான் நமக்கு பிரிவு சுவையோடு பாட வேண்டும், சங்கராபரணங்கிறதாகும். பழம்பஞ்சுரத்தில் ஞான சம்பந்தம் நிறையா பாடியிருக்காரு, நமக்கு சுந்தரமூர்த்தி சாமி பாடியிருக்கார். முத்தா முத்தி தரவல்ல முகிழ்மென் முளையால் உமை பங்கா சித்தா சித்தரு திறங்காட்டும் சிவனே தேவர் சிங்கமே பத்தா பத்தர் பலர் போற்றும் பரமா பழையனூர் மேய அத்தா ஆலங்காடா உன் அடியார்க்கு அடியேன் ஆவேனே. இதான் பழமஞ்சரம். முத்தாமுத்தி தரவல்ல முயல்மென்முளையால் உமை பங்கா சித்தா பத்தா பத்தர் பலர் போற்றும் பரமா பழைய நூர்மேய சித்தா சித்தர் சிவமே சித்தர் திறங்காட்ட சிவனே தேவர் சிங்கமே அத்தா ஆலங்காட உன் அடியாருக்கு அடியேனாவேன்னு இப்படி பாடுவோம். இதான் பழமஞ்சரம். இதை வச்சுட்டே நீங்கள் எல்லாத்தையும் பாடிவிடலாம். பழமஞ்சரத்தில் சின்ன சின்ன கட்டளை பேதங்கள் இருக்கும், அவ்வளோதான். அடுத்து தக்கேசி, சிறப்புக்குரிய பண்ணை. தக்கேசி அப்படின்னாலே காம்போதின்னு பேர், இதுக்கு பேர் தக்கேசினா காம்போதிங்கிற ராகம். சிவபெருமானுக்கு ரொம்ப பிடித்த ராகம். ராவணன் எதாவது தான் பாடினார்னு அம்மா சொன்னாங்க அங்கே இல்லையா? காம்போதி ராகம் சிவபெருமானுக்கு பிடிச்சது. அதுக்கு உண்டு இதுக்கு உண்டு, தக்கேசி தான், எடுத்து தக்கேசி தான், ரெண்டும் ஒரே போல தான் இருக்கும். தக்க ராகம் பண்ணு. ஓ அதுக்கு காம்போதி தக்கேசின்னு சொல்லிட்டோம். தக்கராகத்துக்கு ராகத்தை பேர் தக்கே, அது வந்து காம்போதின்னு மாற்றிக்கணும், தக்கேசி மாதிரி சொல்கிறேன். ஆக்சுவலாக இதுவும் தக்கேசி தான். ஆமாம் அது இது அதுக்கு பேர் வந்து காம்போதி. காம்போதி தக்கேசிங்கிறது பண்ணு. தக்கேசி ஞானசம்பந்தர் பாடியிருக்கார், சுந்தரமூர்த்தி சாமி பாடி. சுந்தரமூர்த்தி சாமி ரொம்ப விருப்பமாக அதிகமாக பாடியிருக்காரு. நமக்கு தெரிஞ்ச விஷயம் நமக்கு இது. ஆலந்தான் உகந்து அமுது செய்வா காந்தாரம்லாம் சொல்லலை. தக்க ராகத்துக்கும் காம்போதி தான் ராகம்.
தக்கேசிக்கும் காம்போதி தான் ராகம். அதை தான் சொல்லியிருந்தேன். இந்த காம்போதி பதில் தக்கேசின்னு சொல்லிவிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை தான். தக்கேசிங்கிறது இன்னொரு பண்ணு. இந்த தக்கேசிக்கு ஆலந்தான் உகந்து அமுது செய்த எல்லாம் தெரிஞ்ச ஒரு இது. பொன்னுமை பொருளும் தருவானை, இது தெரியும்ல இந்த பதிகம்? தெரியாதா? போகமும் திருவும் புணர்ப்பானை, திருவாரூர் தேவாரம் இது. ஆலந்தான் உகந்து, இதுவும் காஞ்சிபுரம் தேவாரம். நிறைய படியிருக்கார் சாமி. திருவுமை பொருளும் செல்வமும் எனக்கு உன் சீருடை கழல்கள் என்று எண்ணி ஒருவரை மதியாது உறாமைகள் செய்தோம் ஓடியும் உரைப்பனாய் திரிவேன் முருகமர் சோலை சூழ் திருமுல்லை வாயிலாய் வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுதுயர்களையாய் பாசுபதா பரஞ்சுடரே. காம்போதி தான், இதுவும் தக்கேசி தான். இது இது மாதிரி நிறைய நமக்கு ஞானசம்பந்தரும் வேறு கட்டளையில் பாடியிருக்காரு இதை. பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் எரித்தன்று மூவர்க்கு அருள் செய்தான் தூமா மழை வந்து அதிர வெறுவி தொருவின் நிறையோங்கள் ஆமா பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே. திருவண்ணாமலை தேவாரம் இது. இது ஞானசம்பந்தருடைய தக்கேசி. இது எப்படி எல்லாரும் போனால் பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் பூவானோர்கள் மூவார் புறங்கள் எரித்த அன்று. அதில் வந்து தக்கேசியோட அடையாளம் தெரியாது. பாடினவர் தக்கேசி கொஞ்சம் ஸ்டைல் தெரியும். அதில் தக்கேசி காம்போதி அதான் ராகம். அதுக்கு ஞானசம்பந்தர் பாடியிருக்காரு, சுந்தரமூர்த்தி சாமி பாடியிருக்காங்க. நிறைய சுந்தரமூர்த்தி சாமி தான் நிறைய பாடியிருக்காரு. வானநாடனே வழித்துணை மருந்தே கெஞ்சிறார் போய். திருவாவூர்துறைக்கு போகிறார் சுந்தரமூர்த்தி சாமி. கண்ணு ரெண்டு தெரியல, ஒரு கண்ணு தான் தெரியுது. காஞ்சிபுரத்து வந்து ஒரு கண்ணு தெரிஞ்சுக்கிட்டு இடது கண்ணு வலது கண்ணு தெரியல. தோலில் வேற ஒரு தோல் நோய் வந்திருக்கு. இப்போ எனக்கு யார் சாமி இருக்கா உன்னை விட்டா? என்னையே இந்த பாடுபடுத்துகிற? வேறு யாரும் எனக்கு உறவு இருக்காங்களா? எனக்கு எது உதவி பண்ணக்கூடாதான்னு போய் சாமிகிட்ட கேட்குறாரு. வானநாடனே பழித்துணை மருந்தே மாசிலா மணியே மறை பொருளே ஏன மாயகிரும் அமையும் எலும்பும் ஈடு தாங்கிய மார்புடையானே தேனை பால் தயிர் அட்டுகந்தானே தேவனே திருவாவடுதுறையுள் ஆனையே ஏனை அஞ்சலென்று அருளாயார் எனக்கு உறவு அமரர்கள் ஏரே. எனக்கு யார் உறவு? எனக்கு பயமாக இருக்குது. என்னுடைய சொச்ச கால வாழ்க்கை அப்படி ஓட்ட போகிறேன் எனக்கு தெரியல. ஆனையே என்னை அஞ்சலென்று அருளாய் ஆர் எனக்கு உறவு அமரர்கள் ஏரேன்னு கேட்குறார். இதெல்லாம் இந்த சுவையெல்லாம் உங்களுக்கு தக்கேசில் தான் கிடைக்கும், காம்போதியில் தான் கிடைக்கும் அந்த சுவை. அதான் பாடுறாரு. அடுத்து செவ்வழி அப்படிங்கிற பண்ணு. செவ்வழிங்கிற பண்ணு ஞானசம்பந்தர் தான் பாடியிருக்காங்க. இதை செவ்வழிக்கு ராகம் யதுகுல காம்போதி. யதுகுல காம்போதி, யதுகுல காம்போதி. காம்போதியில் இன்னொரு வெரைட்டி யதுகுல காம்போதி அப்படிங்கிறது செவ்வழிக்கு. செவ்வழியில் சிறப்புக்குரிய ஒரு தேவாரம், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு தேவாரம் ஒன்று இருக்குது. அது திருக்கேதாரம் அப்படிங்கிற தலத்துடைய தேவாரம். திருக்கேதாரம் ஞானசம்பந்தருடைய தேவாரம். தொண்டர் அஞ்சு களீரும் அடக்கி சுரும் பாரின் மலர் இண்டை கட்டி
வழிபாடு செய்யோம் இடம் என்பரால் வண்டு பாட மயிலால மான் கன்று துள்ள வரி கண்டை பாய சுனை நீலம் மொட்டுகளோ கேதாரமே சாமி பாடுற சுந்தரமொழி. இதை ஞானசம்பந்தர் பாடுற கேதாரத்துக்கு. இதை ஏன் உங்களுக்கு இப்படி பாடி காமிக்கிறேன், நாளைக்கு திரும்ப கேட்டு நீங்கள் கேதாரம் பதிகத்தை பாடணுங்கிறதுக்காகத்தான். அந்த செவ்வழி எப்படி உங்களுக்கு பயிற்சிக்கு வரணுங்கிறதுக்காகத்தான். நாகைக்காரவணம் செவ்வழியில் ஞானசம்பந்தர் பாடியிருக்கார். நிறையா செவ்வழி பாடியிருக்காங்க. இந்த கேதார தேவாரத்தில் என்ன சிறப்புன்னா, திருக்கேதாரம் எங்கே இருக்குது? எங்கேயோ கைலாசத்துக்கிட்ட இருக்குது கேதாரம். அந்த ஊரில் எப்படி இருக்குங்கிறத ஞானசம்பந்தர் இங்கே இருந்தே பாடுறார். அந்த ஊரில் அடியவர்கள்லாம் உட்காந்து பூ கட்டுறாங்களாம். அடி பூ கட்டுறாங்க. எதுக்கு கட்டுறாங்க? நம்ம பூ கட்டினா என்ன கட்டுவோம்? டிவியை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அதான்ல அப்படி தான் நான் பூ கட்டிக்கிட்டு இருப்போம். பூ கட்டும்போது நான் 10 வார்த்தை நமக்கு பேசுறதுக்கு தேவைப்படும். ஒரு ஆள் பக்கத்தில் இருக்கணும். இல்லை படத்தை எடுத்து போட்டுக்கிட்டு இப்படி பூ கட்டுவோம் இல்லையா? சரி, வீட்டில் கட்டுறதுக்கு தள்ள வச்சுக்கிறதுக்கு கட்ட. சாமி கட்டும்போது அப்படி கட்டலாமா? சாமிக்கு அப்படி கட்டக்கூடாதுங்கிற ஞானம். தொண்டர்கள் எல்லாம் பூ கட்டுகிறார்கள் சுவாமிக்காக. எங்கள் கேதாரத்தில் உட்காந்து கொண்டு எப்படி தொண்டர் 5 களிரும் அடக்கி, இந்த கண், மூக்கு, வாய், காது, உடம்பு, இந்த 5 புலன்களும் 5 யானை போல, அந்த 5 யானையிலையும் கட்டி நம்மளை கோத்து விட்ருக்காங்க. 5 யானையும் இழுத்தா ஒருத்தன் என்ன வருது? 5 பக்கம். ஒரு யானை இழுத்தால நம்ம நாஸ்தி. 5 யானை 5 பக்கம் இழுத்தா 5 யானையும் இழுக்கிற மாதிரி தான் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த கேதாரத்தில் பூ கட்டுறாங்கல்ல, அவங்களாம் அந்த 5 யானையும் அடக்கி உட்கார வச்சுட்டு பூ கட்டுறாங்களாம். தொண்டர் 5 களிரும் அடக்கி, 5 களிரும் அடக்கி, சுரும்பார் இண்டை. இண்டைன்னா சாமிக்கு சிரசில் போடுற மாலை, இண்ட மாலை. சுரும்பார்னா வண்டு வைக்கக்கூடிய பூக்களால் இண்ட மாலை கட்டுறாங்கண்ணா. தொண்டர் 5 களிரும் அடக்கி சுரும்பார் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பதால். அப்படிப்பட்ட இடம்னு சொல்கிறாங்க. எதை சார்? அது கேதாரம். இந்த கேதாரம் எப்படி இருக்கு சொல்கிறார். வண்டு பாட, வண்டு பாடுது. மயில் ஆட, வண்டு பாடுறதுக்கு மயில் ஆடுதான். மான் கன்று துள்ள, ஒரு மான் கன்று அங்கே துள்ளுது. மயில் ஆடுறதை பார்த்து மான் என்ன பண்ணுது? டக்குன்னு துள்ளுது. அங்கே பக்கத்தில் ஒரு சின்ன சுனை இருக்குது. சுனைனா மலை வாசஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைக்கு வேறு சுனைன்னு பேர். அந்த சுனையில் ஒரு கெண்டை மீன் அப்படின்னு நின்றுட்டு இருந்தது. அந்த மான் துள்ளுதுல, மான் கன்று துள்ள வரி கெண்டை பாய. மான் கன்று துள்ளின உடனே அந்த அதிர்ச்சியில் கெண்டை மீன் அப்படி ஜம்பாகி கீழே குதிச்சு தான். அது டமால்னு தண்ணியில் விழுந்தது பாருங்கள். உடனே அங்கே ஒரு பூ பூக்கலாமா பூக்கூடாது, பூக்கலாம்னு இப்படி இருந்திருக்காது. அது நீல பூ. அது சுரும்பார் நீலம் மொட்டு அலரும் கேதாரமே என்ன காட்டுறாங்க சாமி. அந்த பூ பூக்குது. எப்படி பூத்துது? வண்டு பாட மயிலால மான் கன்றுதுள்ள வரி கெண்டை வாய சுரும்பார் சுனை நீலம் மொட்டு அலரும் கேதாரமே அப்படின்னு பாடுறேன். இந்த காட்சியை நீங்கள் நம்ம தர்மயாதன திருமணத்துக்கு, தலைமை திருமணத்துக்கு, தருமபுரத்துக்கு வந்தீங்கன்னா வெளியில் இருக்கும். திருநெறிய தமிழ் மன்றம்னு ஒரு ஹால் இருக்கும், பெரிய ஹால். அந்த ஹாலில் பழைய பெயிண்டிங்காக வரைஞ்சி வச்சுருப்பாங்க. கேதாரம் கோயில், அங்கே அடியார்கள் உட்காந்து பூ கட்டுறது, பக்கத்தில் ஒரு குளம், அங்கே மயில் ஆடுறது, மான் நிற்கி துள்ளுறது, ஒரு மீன் துள்ளுறது, பூ பூத்துருக்கிறதெல்லாம் அழகாக வரைஞ்சிருப்பாங்க. தருமபுரம் போனீங்கன்னா போய் பாருங்கள். தருமபுரம் மடத்தில், நம்ம மடத்தில், தருமபுரம் மடத்தில் குருபூஜைக்கு போனீங்கன்னா போய் பாருங்கள். குருபூஜைக்கெலாம் வாங்க. குருபூஜை மடத்தில் திருவிழான்னா வாங்க. திருவையாறு மடம் இங்கே தானே இருக்குது, அதனால் நம்ம அங்கே போயிட்டு அப்படின்லாம் இருக்காது.
நிச்சயமாக கூட்டு போவோம், நிச்சயமாக கூட்டு போவோம். இந்த செவ்வழிங்கிறது அதுதான். அடுத்து பியந்தை காந்தாரம். பியந்தை காந்தாரம் பண்ணு பேர் பியந்தை காந்தாரம். இந்த பியந்தை காந்தாரத்துக்கும் ராகம் நவரோஸ் தான். நவரோஸ் ஆக்சுவலாக காந்தாரம்னாலும் பியந்தை காந்தாரம்னாலும் ஒன்று தாங்க, ரெண்டும் வேறு வேறு கிடையாது. என்ன வித்தியாசப்படுத்துகிறாங்க அப்படின்னா, இந்த சாமி முதல்ல ஞானசம்பந்த பெருமானார் இரண்டாவது தலையாத்திரை பண்ணுறார். முதல்ல ஞானசம்பந்தர் தலையாத்திரை பண்ணது கோலக்காவுக்கு, ரெண்டாவது தலையாத்திரை பண்ணது நனிப்பள்ளி அப்படிங்கிற ஊர். நனிப்பள்ளின்னு இப்போ இந்த ஊருக்கு பேர் பொஞ்சைன்னு பேர். எங்கள் செம்மனார் கோயில் பக்கத்தில் தான் இருக்குது பொன்சை, அது பொஞ்சைன்னு ஆகிட்டு. அந்த ஊர் ஞானசம்பந்த பெருமானுடைய தாயார் அவதரித்த பதி. அது ஞானசம்பந்தருடைய தாயார் பேர் என்ன? பகவதி அம்மையார். வெரி குட். இந்த பகவதி அம்மையார் அவதரித்த பதி, அதாவது ஞானசம்பந்த பெருமானுக்கு தாய்மாமா ஊர் நனிப்பள்ளி. ஆமாம், அம்மா பிறந்த ஊரில் அப்போ தாய்மாமா ஊர் தானே. ஆமாம். நம்ம ஊர் பொண்ணுக்கு பொண்ணு புள்ள ஒன்று 3 வயசில் பாட்டெலாம் பாடுதாமல் என்ன அது வாங்க எப்போ ஒன்று கிளம்பி வந்தாங்க எல்லாரும் திருக்காழிக்கு. வந்து பார்த்தா ஞானசம்பந்தர் இப்படி இருக்கார், எதிர்பார்த்ததை விட எக்கச்சக்கமாக இருக்கார் இவர். ஆஹா, நம்ம ஊருக்கு பொண்ணுக்கு பிறந்த பிள்ளை சுவாமி பெருமானே நீங்கள் எங்கள் ஊருக்கு எழுந்தருள் பண்ணணும்னு எல்லாம் வேண்டிக்கிட்டாங்க. சரி வாங்க போகணும்னு வந்தார் ஞானசம்பந்தர். 3 வயசு தான், இப்போ தான் நேற்று தான் நடந்திருக்கு சம்பவம். உடனே அழைச்சிட்டு வர பல்லாக்கெல்லாம் சாமி கொடுக்கல, நேற்று தான் பால் கொடுத்துருக்காங்க அம்மா வந்து, இன்றைக்கி கிளம்பிட்டார் தலையாத்திரைக்கு. சின்ன பிள்ளை இல்லை, 3 வயசு பிள்ளை, எப்படி எவ்வளோ தூரம் நடத்தி வச்சுட்டு போக முடியும்? அந்த காலத்தில் என்ன வண்டியாக இருந்தது, பஸ்ஸு கால் இல்லாமல் இருந்தது, ட்ரெயினாக இருந்தது, 2 வீலர் கூட கிடையாது இல்லையா? 2 வீலர் தான். இந்த 2 வீலரில் தான் போய் ஆகணும், காலாகிய 2 வீலரில் தான் போய் ஆகணும். அவங்க அப்பா என்ன பண்ணிக்கிட்டாரு, தோளில் தூக்கி உட்கார வச்சுக்கிட்டாரு. அவங்க அப்பா தோளோட வச்சுக்கிட்டு சாமி தூக்குற மாதிரி போயிட்டுருக்காரு. இந்த நனிப்பள்ளி வந்துட்டு தூரமாக தெரியுது. அது ஞானசம்பந்த பெருமானார் இங்கேருந்து கேட்குறாரு, ஓ நல்லா ஹைட்டாக இருக்கே சோலைகளெல்லாம், வான் அணையும் மலர்ச்சோலை தோன்றுவது எப்பதின்னு கேட்டார் அவங்க அப்பா மேலே உட்காந்துக்கிட்டு. வான் அணையும் மலர்ச்சோலை, வானத்தவே முட்டுதே மலர்ச்சோலைகள், அது தோன்றுகிறதே அந்த ஊர் என்ன ஊர் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமானார் கேட்குற தோளில் உட்காந்துக்கிட்டு. அதுதான் சாமி நாம் போகிற நனிப்பள்ளின்னு நாங்கள் எல்லாரும் கூட வந்தாங்களா. ஓ அதுதான் நனிப்பள்ளியா, சரி இன்னொன்னே பாட்டு எடுத்தார் அங்கே இருந்துக்கிட்டே. அந்த நனிப்பள்ளி பாட்டு எடுத்தார். காரைகள் கூகை முல்லை களவாக ஈகை கபினி படர்தொடரி கள்ளி கபினி சூரைகள் பம்மி விம்மு சுடுகாடு மேய சிவன் மேய சோலை நகர்தான் அப்படின்னு சாமி பாடுறார். நாரைகள் ஆறல் வாரும், நாரையெல்லாம் என்ன பண்ணதா, ஆறல் மீனை அப்படியே வாருதான் திங்கிறதுக்கு. நாரைகள் ஆறல் வாரும் வயல் மேதி வை, வயலில் எருமை மாடு மேய்தான், மேதினா எருமை. வயல் மேதி வைகும் நனிப்பள்ளி போலும் நமர்கா, அதுதான் நனிப்பள்ளியா அப்படின்னு சாமி கேட்குறாரு பாட்டில். ஞானசம்பந்தர் பாட்டு பாடினார், 10 பாட்டு நிறைவில் சொல்கிறார். அத்தரபியன் மேல் இருந்து சொன்னு சொல்கிறார். இந்த பாட்டை எங்கேருந்து பாடினாரா, அவங்க அப்பாவோட தோளில் உட்காந்து கொண்டு பாடினேன்னு பதிவு பண்ணுறாங்க அந்த பதியத்தை. ஆமாம், அந்த நடையில் காந்தாரத்தில் பாடினதை பூரா பேந்த காந்தாரம் வச்சுட்டாங்க. பியலில் பாடினதுனால பேந்த காந்தாரம் வச்சுட்டாங்க எல்லாத்தையும். பியல்லேருந்து உட்காந்துட்டு பாடினதுனால பேந்தை. பியல்னால் இந்த தோல், ஐ மீன் இந்த தோல் ஷோல்டர்னு நம்ம சொல்கிறோம்ல, இதுதான் தோல். அப்படின்னா எது சொல்லுங்கம்மா. சிவஞானம் சுவாமி திருவருளால் ஞானாச்சாரியர்கள் ஞானத்தினால பாடுறாங்க. எதையும் ஓதாது உணர்ந்தவர்கள் இல்லையா அவங்க. ஞானசம்பந்த பெருமான் பால் கொடுத்த மாத்திரத்தில் அவர் என்னென்னத்தை உணர்ந்தாருன்னு சேக்கடார் சாமி சொல்கிறார்களே. ஊமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில்னு. அது நம்முடைய அறிவு குறைபாடு.
நம்முடைய அறிவு குறைபாடு, பரமாச்சாரியர்களுக்கு தெரியாது என்ன இருக்கு. நீங்கள் இந்த கேள்வி அந்த காலத்தில் ஞானசம்பந்தர் அல்லாத மற்றவங்களுக்கான இந்த கேள்வி பொருந்தோம். ஞானசம்பந்தர் இந்த கேள்வி நீங்கள் எப்படி கேட்க முடியும்? அவர் பரமாச்சாரியார் இல்லையா? சுவாமி ஞானத்தினால தானே பாடுறாங்க, வேற என்ன வளர்த்தா பாடுறாங்க? சாமி கொடுத்தார் அந்த அறிவு அவங்களுக்கு, ஓதாது உணர்ந்த அறிவு சாமி கொடுத்த ஞானம் அது அவங்களுக்கு. அதனால் அவங்க பாடுறாங்க. அப்படி அவங்களுக்கு தெரியாது என்ன இருக்குது. பரமாச்சாரியார்கள் அப்புறம் ஏன் அவங்கள கும்பிடுறோம்? வியாபக அறிவு, சிவபெருமானுக்குரிய அறிவு அவங்களுக்கு இருக்கும். சிவபெருமானெல்லாம் பாட முடியாதா ஒரு பாட்டு? சிவபெருமானும் அவரும் வேறு வேறு. ஏன் ஞானசம்பந்தரும் எனது உரை தனது உரைங்கிறாரு இதில் சாமி ஒரு தொடைநாட்டு தேவார தலத்தில். எனதுரை தனதுரை என் வாயில் வரது போல சிவபெருமானுடைய வாக்குங்கிறாரு ஞானசம்பந்தர். இப்போ சிவபெருமானெல்லாம் பாட முடியாதா? அவங்களும் சிவபெருமானும் வேறு வேறு கிடையாது. அதனால் நம்மளால தான் முடியாது, அதெல்லாம் அவங்களால எல்லாம் முடியும். அதனால் இந்த பயந்தை, இந்த பியல் அப்படின்னா இது ஷோல்டரு, சரியா? அப்போ தோல்னா என்ன? இதுதான் பியல்னு சொல்லியாச்சு. இப்போ தோல்னு சொல்லி நடக்கிறோமே, அது என்னது? தோல். அதுக்கு தோல் அப்படின்னா இதுதான் தோல். இந்த கணுவிலேருந்து இந்த கணு வரைக்கும் இருக்குது பாருங்கள், இதுதான் தோல்னு பேர். இதுக்கு பேர் ஷோல்டர் அல்லது பியல். இங்கிலீஷில் ஷோல்டரு, தமிழில் பியல்னு பேர். இதுக்கு பேர் இதெல்லாம் ஷோல்டர். இதுக்கு பேர் தான் என்னது? தோல்னு பேர். இது எப்படி இருக்குது? மூங்கி மரம் மாதிரி இருக்கா? மூங்கி மரம் இங்கே ஒரு கணு, இங்கே ஒரு கணு, நடுப்புற ஷைனிங், அப்புறம் இங்கே ஒரு கணு, இங்கே ஒரு கணு, இப்படி தானே ஷைனிங்காக தூங்கி மரம் இருக்கும். அதனால தான் ஞானசம்பந்தர் பாடுறாரு திரும்பி இதே பேந்த காந்தாரம். வேயுரு தோழி பங்கன். வேய் அப்படின்னா மூங்கில்னு அர்த்தம். வேயுரு தோழின்னா அம்பாள், அந்த தோலை உடையவள், மூங்கில் போன்ற தோலை உடையவள்னு அர்த்தம். வேயுரு தோழி பங்கன் காரைகள் கூகை முள்ளை. ஒன்றா இருக்கு பாருங்க, இதெல்லாம் பேந்த காந்தாரம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாமி அடியார்கள் அரசாழ்வர் ஆணை நமதே அப்படின்னாரு சாமி இதில், இல்லையா? இதுலேயே நனிபலியிலே பாட்டார் ஆணை நமதேன்னு. ஆணை நமதேன்னு ஒரு பாடினதுனால சோழ ராஜாக்கள்லாம் ஞானசமுத்திரருக்கு பேர் வச்சாங்க. ஆணை நமதே என்ற பிள்ளையார்னாங்க அவருக்கு. சிவபெருமானெல்லாம் கொடுக்க முடிஞ்சதை இவர் கொடுத்தார் இல்லையா? ஞானசமுத்திரருக்கு வல்லம் அவ்வளோ வல்லமாக இருக்குங்க ஞானசம்பந்த பெருமானுக்கு. இப்போ ஒருத்தவங்க அடிபட்டு கிடக்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஒருத்தவங்க யாராவது அழுதுட்டு இருக்காங்க, ஒருத்தவங்க உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்கன்னா நம்ம போய் என்ன கேட்போம்? முதல்ல ஏன் அழுவுறீங்கன்னு கேட்போம். ஏன் அழுவுறீங்கன்னு நம்ம கேட்போம். எதுக்காக நம்ம கேட்குறோம்? அவங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளால் அதை தீர்க்க முடியுமான்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம என்னவே பண்ணுவோம்ப்பா. அவ்வளோ சொல்யூஷனே செய்வோம் நம்மப்பா. அதுக்காக தான் முதல்ல போய் கேட்குற வேலை என்ன? ஏன் அழுவுறீங்கன்னு கேட்குறதுப்பா. நான் இப்போ தலை கீழே நடக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் எனக்கு அழுக ஆசையாக இருக்குது, அதனால் நான் அழுகுறேன் அப்படின்னா இப்படி என்ன செய்வீங்க? போய் இப்போ நீ போட்டிருக்கிற 10 பவுன் சங்கிலி எனக்கு வேணும், அதுக்கு தான் அழுகுறேன்னா என்ன செய்வோம் நம்மப்பா? இப்போ இப்போ நம்ம எனக்கு தண்ணி தாகமாக இருக்கு, அதாங்க அழுகுறோன்னா உடனே என்ன செய்வோம்ப்பா? எப்பாடுபட்டாலும் தண்ணி வாங்கி கொடுத்துருவோம், வாங்கி கொடுத்துருவோம். இப்போ நம்ம கேட்குறது எதனால? முதல்ல நம்மளால் அது முடியுமா அப்படிங்கிறத தான் போய் கேட்குறோம் ஃபஸ்ட்டு. அப்படின்னு நம்மளுடைய கருணை வல்லலை நம்ம அப்படியே அவன் எதுக்கு அழுதாலும் நம்ம இப்போ கேட்க போனால் எப்படி கேட்கணும்? முதல்ல அவன் எதுக்கு அழுதுருந்தாலும் அதை செஞ்சு கொடுக்க முடிஞ்சா தான் நம்ம போய் கேட்கணும். இல்லைன்னா எதுக்கு போய் கேட்டுக்கிட்டுப்பா? ஞானசம்பந்தர் அப்படி இல்லை. ஒரு பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா, திருமருகல்ல அழுதுகிட்டு இருக்கா ஒரு பொண்ணு. ஏன் அழுகுறான்னு இவருக்கு தெரியாது. இவர் அங்கேருந்து போனார், திருமருகல் சாமி தரிசனம் பண்ண போகிறாரு. வாசலில் உட்காந்து ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்கா. உடனே அவர் அழுதானா எல்லாரும் அழுதுக்கு போயிருக்க மாட்டார், போடுறாரு கவின்மருகல் பெருமானே காவாய் அப்படின்னு மருகல் பெருமானை சொல்லி சொல்லி அழுகுறா. உடனே இவருக்கு கடுப்பு வந்துட்டு, இந்த ஆள் ஏன் இப்படி இருக்காரு, இந்த பொண்ணு இப்படி அழுகுறா, என்னென்ன கண்டுக்காமல் இருக்காரு இவர், ஏன் அப்படி திட்டு வாங்கிட்டு இருக்காரு தேவையில்லாமல் அவர் அப்படின்னு அப்படி அவர் நினச்சார்ல. இங்கேருந்து போனார் சாமி. பயப்படேல் பருவரல் உண்ணும் பரிசு பகருவாயினார். நான் போய் சொல்லுவோம் அது மாதிரி
அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைனே தெரியாதுங்க அவருக்கு. இப்போ நம்மளை கேட்ட மாதிரி 10 பவுன் சங்கிலி கேட்டிருந்தா என்ன செய்யுது? இப்போ அவர்கிட்ட கிடையாது 10 பவுன் சங்கிலாம், ஞானசம்பந்தர்கிட்ட கிடையாது. அவங்க அப்பா வந்து கேட்டப்போ சாமிகிட்ட தான் போய் கேட்டு வாங்கினார், எனக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு பொருள் வேணும் கொடுங்க அப்படின்னு அவங்க அப்பா போய் கேட்டார். உடனே என்கிட்ட என்ன இருக்குது, இதுவோ எமை ஆளுவார் ஈவது ஒன்று எமக்கு இல்லையே அப்படின்னு ஞானசம்பந்தர்கிட்ட போய் 10 பவுன் சங்கிலி கேட்டால் என்ன பண்ணுறது? இந்த பொண்ணு ஞானசம்பந்தர் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லிட்டு வந்துருப்பார். இப்போ அதெல்லாம் யோசிச்சார் அவர். என்ன பிரச்சனைனே தெரியாது. நம்மளை மாரி போய் ஏன் அழுகுறன்னு கேட்கல, நீ எதற்காக அழுதாலும் என்னால் தீர்வு சொல்ல முடியும் அதற்கு அப்படின்னு சாமி போய் எடுத்தோன்னு என்ன சொல்கிறாரு, பயப்படேல் பருவரலும். பருவரல்னா கவலை. நீ கவலைப்படக்கூடிய காரணத்தை என்கிட்ட சொல்லுனார். பயப்படேல் பருவரலும் நும் பரிசு பகர்வாய், உன்னுடைய கவலைக்கான காரணத்தை என்கிட்ட சொல்லு அப்படின்னு சாமி முதல்ல கேட்டது. கேட்கும் போதே கேட்குறது சொல்யூஷனை சொல்லிட்டார் சார், பயப்படாதானே. பயத்தை தீர்க்கிறவனால தானே சார் பயத்தை அந்த வார்த்தை சொல்ல முடியும், நம்ம போய் சொல்ல முடியுமா? அந்த பொண்ணுக்கு என்ன சொல்யூஷன், என்ன பிரச்சனை தெரியுமா? அந்த பொண்ணோட அப்பாவுக்கு ஒரு தங்காச்சி, அவங்களுக்கு ஒரு பையன். அந்த பையனை அவர் வேலைக்கு வச்சுக்கிட்டார், தன் தங்கச்சி பையனை. இவருக்கு 7 பொண்ணு. அவங்க ஊர் வைப்பூர். அவர் பேர் தாமன்னு பேர். தாமன் அப்படிங்கிறது அந்த வியாபாரி பேர். அவன் என்ன பண்ணால், நம்ம தங்கச்சி பையனுக்கு நம்ம மூத்த பொண்ணை கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட, உன் என் பொண்ணை கட்டி தரேன்டா, நீ இந்த பிஸ்னஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சிருன்னு நல்லா வேலை வாங்கிக்கிறது. நல்லா வேலை வாங்கிக்கிட்டு பொண்ணை வேலை இறக்கி கட்டி கொடுத்துட்றது. இப்படியே 5 2வது பொண்ணு 3வது பொண்ணு 4வது பொண்ணு 5வது பொண்ணு 6வது பொண்ணு வரைக்கும் கட்டி கொடுத்துட்டான். 7வது பொண்ணு தான் இவ. நம்ம அத்தை பிள்ளை இப்படி ஏமாந்து போகிறானே, நம்ம அப்பா இப்படி காசுக்காக ஏமாத்துறானே. ஏன்னா அந்த காலத்தில் மாப்பிள்ளை தான் காசு கொடுக்கணும் பொண்ணு வீட்டுக்கு, பொண்ணை கட்டுறதுக்கு. அதனால் இவன்ட்டு நம்ம வருமானம் ஒன்றும் வராதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், தன் தங்கச்சி பையனை கூட. இந்த காலத்தில் அப்படி நடக்குதா? அதனால் அப்போ இந்த பொண்ணு இந்த பையனை அழைச்சிக்கிட்டு வா நம்ம கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உடன்போக்கு அழைச்சிட்டு வந்துட்டா வெளில. அங்கேருந்து புறப்பட்டு வைப்பூர் பக்கத்தில் திருமருகல், அங்கேருந்து கிளம்பி வந்தாங்க. பொழுது போன நேரத்தில் கிளம்பி நைட்டு வந்து திருமருகல் கோயில் வாசலில் தங்கியிருந்தாங்க. இரவு தூங்கி இருக்கும்போது பாம்பு கடிச்சிட்டு அந்த பையனை செத்து போயிட்டான். இப்போ என்ன செய்வாவ, அப்பனை விட்டு வந்தாச்சு, கட்டிக்கலான்னு அழைச்சிட்டு வந்தவன் செத்துப்பிட்டான். இப்போ இவருடைய கதி என்ன? இப்படி ஒருத்தர் அழுகுறா, நம்ம போய் என்ன சொல்லுவோம், இப்போ நமக்கு எதுக்கு வேண்டாத வேலை வாங்கினா போடுவான்ட்டு நமக்கே 1008 சொல்யூஷன் தேவைப்படுகிறது. நம்ம எல்லாத்த போய் அவங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறதுன்ட்டு பயப்பட என்ன சொல்லுவோம் போய் அவங்கள பார்த்து. நம்ம சொன்னாலும் தான் என்னத்துக்கு அப்புறம் வந்து இப்படி சொன்னான்னு கேட்பாங்க. அவர் எடுத்த உடனே என்ன பிரச்சனைன்னு கேட்காம என்ன பண்ணுறாரு, பயப்படேல் பருவரலும் நம் பரிசு பகர்வாயினார். சொல்கிறா, எனக்கு இந்த மாதிரி விதி ஆகி போச்சு சாமி, நான் அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கலான்னு வந்தேன், செத்து போயிட்டான், நான் யாரை நம்பி வாழ்கிறது? இருக்கிற ஒரே ஒரு ஆள் அந்த திருமருகல் பெருமான் தான், அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் அந்த அம்மா சொன்னது இல்லையா. உடனே பதியம் எடுத்தார் சாமி. சடையா எனுமால் சரணி எனுமால் விடையா எனுமால் விகிர்தா எனுமால் மடையார் கூவலை மருகல் பெருமான் உடையாய் தகுமோ இவள் ஏசரவை. உன்னை இப்படி திட்டுறாளே உனக்கு சந்தோஷமாக இருக்கா நீ கேட்குற சாமி பார்த்து. உன் ஊரில் இந்த மருகலில் திருமருகலில் இந்த குவளை பூக்கள் கூட அழகாக பூத்து சிரிக்குதியா, இந்த பொண்ணு ஏன் அழ விடுறேன்னு கேட்குறாரு. மடையார் குவளை மருகல் பெருமான், மடையார் குவளை மருகல் பெருமான் உடையாய் தகுமே இவள் ஏசரவு, இவளுடைய புலம்பல் உனக்கு தெரியா இருக்கா அப்படின்னு பாடினார். கடைசி பாட்டு பிடிச்சோடனே அந்த பையன் விட நீங்கி எழுந்தான், தூங்கி எழுந்தது போல் எழுந்திருச்சான் சாமியோட அற்புதத்தினால. உடனே இவரே ஆச்சரியமாக தாலி கட்டி வைக்கிறார் உள்ள. ஞானசம்பந்தர் தலைமையில் நடந்த திருமணங்க அது இல்லையா. அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் மனம் போனரு பெருவாழ்வு வகுத்து விட்டாருங்கிறது பெரிய புராணம். கல்யாணம் பண்ணி வச்சு அனுப்பி விடாரு அவங்களுக்கு. நம்மளால முடியுமா? அப்புறம் அவர் பாடுறாரு நம்ம பாடல எல்லாம் பண்ணப்படுது. இப்போ அது பாடலாம் பாடலாம், அதுக்கே தத்துவத்தில் நமக்கு இப்போ. சரி, அதனால் பெந்தை காந்தாரத்துக்கு அடுத்தது காந்தாரம் அப்படிங்கிறது. காந்தாரம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இங்கே இந்த நம்முடைய திருவையாற்றுக்கு சில தொடர்புடைய ஒரு முக்கியமான பதிகம் ஒன்று இருக்கேன்.
மாதர் பிறை கண்ணி யானை மலையான் மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி புகுவார் அவர் பின் புகுவேன் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு போழிலங்கண்ணீனான். வருதா? ஒன்றாயம் வருதா? இதுதான் காந்தாரம். இப்போ காந்தாரம் தெரிஞ்சுன்னா அப்பர் சாமியில் ஒன்று பாடிடலாம், ஞானசம்பந்தர்கிட்ட ஒன்று பாடிடலாம், வேலை முடிஞ்சு போச்சு காந்தாரத்தில். இல்லை புரியுதுங்களா? காந்தாரம் எல்லாமே நவரோஸ் தான். இல்லை புரியுதுங்களா? இதே மாதிரி தான் காந்தாரம்னு வந்துட்டாலே இது தான். நீங்கள் மாதர் பிறைய கன்னியானை வச்சுக்கிங்க கையில், அதை வச்சுட்டே காந்தாரத்தை பாடினீங்கன்னா வந்துடும் பாட்டு. காந்தாரம்னு எங்கேயாவது இங்கே போட்டிருந்ததுன்னா பண்ணு போட்டிருந்ததுன்னா மேலே மாதர் பிறை கன்னியானை வச்சு டிசைன் பண்ணி விட வேண்டியதான். நம்ம ஒரு இசை வல்லுநராக ஆக வேண்டியதான். அது பிறகு சாமி ஒத்துப்பார், ஓதுவார்கள்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் போய் பாடாதீங்க. ஓதுவார்கள்லாம் வந்து எனக்கு இங்கே சிவதி பண்ண ஐயா கற்றுக் கொடுத்துருக்காரு, அதனால் அவ எனக்கு பாட்டு பாருங்க நிறுத்திக்க. சாமி ஒத்துப்பார் கண்டிப்பாக. அவர் கோழை முடராக கவி கோளும் வகைன்னு ஞானம் சொல்லியிருக்கார். இந்த கோழை இருக்கக்கூடிய இந்த தொண்டையால் நீ பாடினாலே போதும், எனக்கு சந்தோஷம்தாங்கிற. அதனால் பாடும் பணியே பணியாய் அப்படின்னு நம்முடைய அருணகிரிநாத பெருமானார் கேட்குறார். வேட்டவி உண்ணும் விரிசடை நந்திக்கு காட்டவும் நாமிலும் காலையும் மாலையும். சாமிக்கு நம்ம வீட்டில் நைவேத்தியம் போடுறோம், சக்கரை பொங்கல் போடுறோம், அந்த புளி சாதம் போடுறோம், பாயசம் செஞ்சு வைக்கிறோம், எல்லாம் பழம் வாங்கி வைக்கிறோம். அதெல்லாம் சாமி சாப்பிடுவாரா? அதெல்லாம் அவருக்கு பிடிச்சமான இதா? அவர் அதை சாப்பிட்றவரில்ல சார். அவர் தாஜ் ஹோட்டலில் லீ மெரிடியனில் அவர் பன்னாட்டு செஃப்கள்லாம் செய்கிறதான் சாப்பிடுவார். அப்படிப்பட்டவரவே நம்ம வீட்டில் வைக்கிற பழைய சொத்து திம்பார் அவர் அப்படின்னு நான் கேட்கல, திருமூலதேவர் கேட்குறாரு. அவர் வேட்டு அவி உண்ணும் விரிசடை நந்தி. அந்தணர்கள்லாம் ஹோமத்தில் போடுறாங்களே அவிய, அந்த அவியை சாப்பிட்றவன் சிவபெருமான். வேட்டு அவி உண்ணும் விரிசடை நந்திக்கு காட்டவும் நாமிலும். நம்மளால காலையில் இப்படி காமிக்க முடியுமா? காலையும் மாலையும் காட்டவும் நாமிலும் காலையும் மாலையும். சார் அப்போ அவருக்கு என்னதான் சார் பண்ணு? பாட்டவி காட்டுவதும் பாலவியாமே. வேற சொல்யூஷன் சொல்கிறேன். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு ஒன்று இருக்குது, நீங்கள் பாடுங்க. அந்த பாட்டு சாப்பாடு தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறார். பாட்டவி காட்டுவதும் பாலவி, ரொம்ப பிடிச்ச பால் சாதாரணர். அதனால் அப்படி பாடணும் சாமிக்கு முன்னாடி போய், சாமி சன்னதிக்கு முன்னாடி போய். யாரும் இல்லைன்னா, மற்றவங்க யாரும் இல்லைன்னா நம்ம எடுத்து விடலாம் இல்லையா? சாமி நம்மளை மட்டும் இருந்தவள ஏகாந்தமாக பாடலாம், எடுத்து விடலாம். குருக்கள் இருக்காருன்னு பார்த்து அவர் தலை தெரிக்க ஓடிட போகிறாரு இல்லையா? இல்லையா? அதனால் அடுத்தவங்களுக்கு தோற இது இல்லாமல் நம்ம பாடணும். அப்படி இல்லைனாக்கா தனியாக எங்கேயாவது ஓரமாக உட்காந்துக்கிட்டு சாமியை நல்லா நம்மளுடைய திறமைகள்லாம் சாமியிட்ட காமிக்கலாம், பாடல் திறமைகள்லாம் இல்லையா? அதனால் பாடணும், வாய் விட்டு பாடணும். அதனால் அந்த காந்தாரம். அடுத்து காந்தார பஞ்சமம் அப்படிங்கிற அந்த பண்ணு. காந்தார பஞ்சமத்துக்குரிய ராகம் தான் கேதார கவுளை அப்படிங்கிறது. கேதார கவுளை காந்தார பஞ்சமம். இந்த சிதம்பரத்தில் ஒரு தேவாரம் இருக்குது. ஆடினாய் நறு நெய்யோடு பால் தயிர் அந்தனர் பிரியாத சிற்றம்பலம் நாடினாய் இடமா நறுங்கொன்றை நயந்தவனேயே. அது வந்து காந்தார பஞ்சமம். அதை ஒன்றை வச்சுக்கிட்டே நீங்கள் காந்தார பஞ்சம் பாடலாம். இதுதான் அடையாளமாக இருக்கக்கூடிய ஒரு உங்களுக்கு தேவையான ஒரு அடையாளமான ஒரு பதியம் காமிச்சு கொடுத்துருக்கேன். அதை வச்சு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது கொல்லிக்கவ்வானம். இந்த கொல்லிக்கவ்வானம் என்கின்ற பண்ணுக்கும் நவரோஸ் அதுதான் உங்களுக்கு. ஆமாம், கொல்லிக்கவ்வானம் இதுக்கும் நவரோஸ் தான் ராகம். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் இது கொல்லிக்கவ்வானம். தில்லை வாழந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீலகண்டத்து குயவனாக்கும் அடியேன். அதான் கொல்லிக்கவ்வானம். தில்லைவாழந்தனத்துக்குள்ள என்ன தேவாரமோ அதான் கொல்லிக்கவ்வானம். தம்மானை அறியாத சாதியாரும் உளரே சடைமேற்கொள் பிறையானை விடைமேற்கொள் விகிர்தன்
கைமாவின் ஊரியானை கரி காட்டிலாடல். இது வந்து உங்களுக்கு கொல்லிக்கவானம் தான். சுந்தரமூர்த்தி சாமியோட தேவாரம் அது. இது சுந்தரமூர்த்தி சாமி தான் கொல்லிக்கவானம் அவர் பாடுறாரு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அடுத்து கௌசிகம். கௌசிகம், இந்த கௌசிகம்ங்கிற பண்ணுக்கு இப்போ இருக்கும் ராகம் பைரவி. கௌசிக பண்ணுக்கு இப்போ இருக்கக்கூடிய ராகம் பைரவி. பைரவி பைரவி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாட்டு இருக்குது இந்த பைரவியில், கௌசிகத்தில் உள்ள தேவாரம் ஒன்று. வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன் பூணல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க வையகமோ துயர் தீர்கவே. பதிக்கு கேள்வி பாடிருக்கீங்களா? தெரியும் இல்லையா? இல்லை வாழ்க அந்தனர் வானவராணினம் அப்படி சொல்லிட்டு போயிடுவோம். ஆனால் அதுக்குள்ளே ராகம் இந்த கௌசிகம் தான், பைரவி தான். இன்னொரு பாட்டு நமக்கு சாமி அந்த நெருப்பை ஏவி விடுவார்ல, பாண்டியராஜாவுக்கு நெருப்பு விடுவார். சரித்திரம் தெரியுமா? ஞானசம்பந்தர் தங்கியிருக்கிற கூடாரத்துக்கு நெருப்பு வச்சுட்டாங்க சமணர்கள்லாம். உடனே இப்போ ஒரு பதிகம் பண்ணார். என்ன பதிகம்? ஞானசம்பந்தர். இப்போ சரித்திரம் சொன்னேன் ஞானசம்பந்தரை பற்றி. அதுதான், அது மட்டும் தெரியுது இல்லையா? சரி, ஞானசம்பந்தருக்கு ஒரு சரித்திரம் சொன்னால. இப்போ பயப்படேல் அப்படின்னார். சார் எனக்கே 10 பேர் பார்த்து பயமாக இருக்கும். நான் போய் ஒருத்தவங்களை பார்த்து பயப்படுன்னு சொல்ல முடியுமா? ஆனால் அவர் பயப்படுன்னு சொல்லியிருக்காருன்னா அவர் யாரை பார்த்தா பயப்படுவாரா? ஞானசம்பந்தர் யாரை பற்றி பயப்படுவாரா? ஆனால் ஞானசம்பந்தர் பயந்த இடம்னா ஒரே ஒரு இடம் இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அந்த ஒரு தேவாரத்தை சொல்கிறார். சமணரை வந்து நெருப்பு வச்சுட்டானா, இவர் யாருக்காக வச்சான்? இவர் ஞானசம்பந்தர் போனுங்கிறத வச்சான். ஆனால் அடியாருக்கு அந்த துன்பம் வந்து போச்சு இல்லையா? அடியார் தங்கியிருக்கிற கூடாரத்துக்கு நெருப்பு வச்சு விட்டான். அதனால் இவர் ஞானசம்பந்தர் சாமியோட பிள்ளை. சாமி ஒன்றும் அவர் ஒன்றும் சொல்ல போகிறதில்லை. ஆனாலும் அவர் பயப்படுறார். அடியாருக்கு என்னால் இப்போ என்பொருட்டு துன்பம் வந்துட்டே செய்யனே திரு அளவாய் மேவிய ஐயனே என்னை அஞ்சல் என்று செய்யனை பொய்யராம் அமணர் கொழுவும் சுடரு பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே. இதுதான் கௌசிகம். கௌசிகத்தில் ஞானசம்பந்தரும் பாடியிருக்கார். இதே மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பாடலாம். அடுத்தது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது பஞ்சாமம் அப்படிங்கிற பண்ணு. பஞ்சாமம் பஞ்சாமம்ங்கிற பண்ணு. இந்த பஞ்சாமம் அப்படிங்கிற பண்ணுக்கு உரிய ராகம் பஞ்சமங்கிற பண்ணுக்குரிய ராகம் ஆகிரின்னு பேர். ஆகிரி. ஆகிரி எல்லாருக்கும் ஒன்று தெரிஞ்ச பதிகம் ஒன்று இருக்குது. இதில் சுந்தரமூர்த்தி சாமி கடைசியாக யானை மேலே போடும்போது பாடினார். என்ன பட்டது? தான் என்னை முன் படைத்தான் அதறிந்து தன் பொன்னடிக்கு நான் என பாடலந்தோ நாயினேனை பொருட்படுத்து வானேனை வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்த ஊனுயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. பஞ்சமம். அப்புறம் பைங்கோட்டு மலர் புன்னை பறவைகால் பயப்பூர சங்காட்டம் தவிர்த்தென்னை தவிரானோய் தந்தானே செங்காட்டம் குடிமேய சிறு தொண்டன் பணி செய்ய வெங்காட்டுள் அனல் ஏந்தும் விளையாடும் பெருமானே. பஞ்சமம் தான்.
நிறைய பஞ்சமத்தில் இருக்குது உங்களுக்கு. பஞ்சமத்தில் உங்களுக்கு தெரிஞ்சது தானே முன்படைத்தான் அதறிந்து தன் பொன்னடி, இப்படி வேகமாகவும் போடுவாங்க. இதே மாதிரி நீங்கள் எல்லா பஞ்சமத்தையும் பஞ்சமெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பஞ்சமத்துக்கு உள்ளது இது ஆகிரி. அடுத்திருக்கக்கூடிய பண்ணு சாதாரி. சாதாரிங்கிற பண்ணு, சாதாரி. இந்த சாதாரிங்கிற பண்ணுக்குரிய ராகம் பந்துவராளி தான். இதுவும் பந்துவராளி, பந்துவராளி அகைன் பந்துவராளி. ஏற்கனவே ஒரு பந்துவராளி இருந்திருக்கு. சாதாரி 2 டைப்பாக பாடலாம். ஃபேமஸான பாட்டு நமக்கு இருக்கிறது காளகஸ்திக்கு இருக்குது. காளகஸ்தியில் ஏன வெயிராம ஆம், அது வந்து மயிலாடுதுறை. தலையேணி வடங்கை இருக்குது. தலையேணி சாதாரி தான் அது. இந்த இது கருமந்தி விளையாடும் காலத்தி மலையேன்னாரு. வானவர்கள் தானவர்கள் வாதைப்பட வந்ததொரு மாகடல் விடம் தானமுது செய்து அருள் செய்த சிவன் மேவு மலை தன்னை வினவில் ஏன மினமானினோடு கிள்ளை தினை கொள்ள எழிலார் கவனினால் காணவர்த மாமகளிர் கனகமணி விலகு காலத்தி மலையே. காளகஸ்தியில் பாடுற ஞானசம்பந்த பெருமான். இது சாதாரி. இது இப்படி போலாம். எனவரவோடென்புவரி ஆமைவை பூண்டிலைஞரா. இது மயிலாடுதுறை தேவாரம். இது அதுலேயே நீங்கள் இப்போ என்ன பாட்டு பாடி காமிச்சா, வானவர்கள் தானவர்கள் வாதைப்பட வந்ததோரு மாகடல் வீடம். அசுரர்களும் தேவர்களும் கடந்தாங்க. அப்போ ஒரு விஷம் வந்துட்டு அமுதம் வரத்துக்கு பதிலாக உடனே எல்லாம் வாதைப்படுறான், துன்பப்படுறான். உடனே சாமி வந்து அதை அமுது செஞ்சார். தானமுது செய்த சீவன் அருள் செய்த சீவன் மேவுமலை தன்னை வினவில். அந்த அமுதத்துக்கு பதில் விஷத்தை சாப்பிட்டார் இல்லையா சாமி, அவர் இருக்கிற மலை எதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா ஞானசந்தர் சொல்கிறார். தன்னை வினவில் என மீனமானினோடு கிள்ளை தீனை கொள்ள. குறிஞ்சி நிலம் அது, காலத்தி மலை நிலம். அங்கே குறவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, திணையை வந்து விளைவிச்சிருக்கிறாங்க. திணை விளைஞ்சிருக்கு, அறுவடைக்கு தயாராக இருக்குது. அந்த குறிஞ்சி நிலத்துக்கு உள்ள தலைவனுடைய பொண்ணு அவள் என்ன பண்ணுறா, பரன் கட்டிக்கிட்டு மேலே வந்து காவல் காக்கிறா, திணை பூனத்தை காவல் காக்கிறா. அந்த திணையை வந்து குருவிலாம் தின்று போகக்கூடாதுங்கிறதுக்காக. அப்போ ஆனால் இவ இருக்கிறது தெரியாமல் அந்த விலங்குகள்லாம் வந்து அந்த திணையை சாப்பிடுது. என்னென்ன சாப்பிடுதுங்கிறார். ஏனமீனமானினோடு, ஏனம் காட்டு பன்றி, மானினோடு கிளி வந்து சாப்பிடுது, கிள்ளை தீனை கொள்ள எல்லாத்தையும் சாப்பிடுது. உன்னை என்ன பண்ணுறா, பரன்லேருந்து எழிலார் கவனினால், கவன் கல் எடுத்து அடிக்க போகிறா அதை விரட்டுறதுக்கு. சார் நம்ம எதை வச்சு அடிப்போம், அதில் கப்பிக்கல் கீழே கிடந்ததுன்னா அதை வச்சு அடிப்போம், நம்ம பொறுக்கிட்டு வருவோம் போய் கப்பிக்கல். இந்த அம்மா எதில் அடிக்குது, அந்த காட்டு குறவருடைய பொண்ணு. காணவர் தம்மா மகளிர், காணவருடைய மகளிர் கனகமணி விலகு, தங்க கட்டி எடுத்து வச்சு அடிக்குதான், மாணிக்கத்தை எடுத்து வச்சு அடிக்குது. கனகமணி விலகு காலத்தி மலையே. சாயம்பா இதான் சாதாரி. சாதாரியில் நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு. தலையே நீ வணங்காய் தலைமாலை தலை கணிந்து, சாதாரி தான் எதுவும் அம்மா சொன்னாங்களே. அடுத்து நீங்கள் ஒரு 10 தேவாரத்துக்கும் ஒரு ராகத்துக்கு நிறைய தேவாரம் பாடி காமிக்கலாம். உங்கள் நேரம் இல்லை, போய் 1.5 மணி நேரம் லைன் இருப்பேன் இது ஆரம்பித்து. அடுத்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது புறநீர்மைங்கிற பண்ணு. புறநீர்மை, புறநீர்மை, புற நீர்மை. இந்த புறநீர்மைங்கிற பண்ணுக்குரிய தற்கால ராகம் பூபாலம் அப்படின்னு பேர். பூபாலம், பூபாலம் அப்படின்னா என்னென்னா, பூபாலன்னா யாரு? பூபாலன்னா ராஜான்னு அர்த்தம், பாலன்னா காக்கிறவன் அர்த்தம். பூபாலன் அப்படின்னா உலகத்தை காக்கிறவன் அர்த்தம், ராஜா.
திக்பாலன்னா திசையை கேட்குறவன், அது தெரியுது இல்லை? திசையை காவல் காக்கிறவன் திக்பாலர், பூவை காக்கிறவன் பூபாலர். ராஜாவை காலையில் தூங்கிட்டு இருப்பான் பள்ளியறையில், அவனை போய் எழுப்புறதுக்காக மருதப்பண் அதிகாலைக்கு உரிய மருதப்பண்ணு, வைகரை பொழுதில் பாட வேண்டிய ராகம், அதை மருதப்பண்ணில் பாடினாங்க. அவனை போய் எம்பெருமான் பள்ளி எழுந்து அருளாயே அப்படின்னு யாரும் சொல்லுவாங்களா? போய் துடிச்சு பிடிச்சி ஏற்றி கத்தியோட வரும் வெளில, எவட்டா அதில் ராஜா எம்பெருமான் பள்ளி எழுந்து அருளாயே அப்படி தான் அதை பாடுவாங்க இல்லையா? போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கழற்கு இணைத்துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருவடிக்கு அப்படின்னு பாடுறோம்ல. இது என்ன பண்ணுது? அதான் போற்றின் வாழ்விலே தான் திருப்பள்ளி எழுச்சி, அதுதான் பூபாலம் ராஜாவுக்காக பாடினது. மங்கையர் கரசி வளவர் கோன்பாவை வரிவலை கைமட மாணி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணிசெய்ய பரவ பூதநாதன். அப்புறம் அங்கையர் கண்ணி ஆளவாயாவதும் இதுவேன்னு சாமி பாடர். இதுதான் அந்த புறநீர்மைக்கு உள்ள ராகம் பூபாலம். இது தான் திருகோணமலையில் சாயம் பாடுறாரு. மாடலாமண முரசு என கடலினது, அது வந்து திருகோணமலை தேவாரமும் இதே புறநீர்மை அமைஞ்சிருக்கும். நிறையா ஆலம்பொழியில் தேவாரமா புறநீர்மை, ஆமாம், அதில் நமக்கு இது மாதிரி இருக்குது. இது பூபால ராகம் தான். அடுத்தது நம்ம இன்னும் 3 பண்ணு தான் இருக்குது, அதை நிறைய பண்ணிவிடுவோம். அந்தாளி குறிஞ்சி அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்தாளி குறிஞ்சி, ஆமாம், அந்த அந்தாளி குறிஞ்சி அப்படிங்கிறதுக்குரிய இப்போ அதுக்குரிய ராகம் சாமா. சாமா 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 இந்த புனேநல்லூர் மாரியம்மன் கோயிலுக்கு யாராவது போயிருக்கீங்க? கிட்டத்தட்ட எல்லோரும் இங்கே போயிருப்பீங்க. அங்கே ஒரு 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 அருளாளரோட தொடர்புடைய தலம் தானே அது. சதாசிவ பிரம்மேந்திரால்னு ஒருத்தர், அங்கே அவரை பற்றி தெரியுமா? அவர் ஒரு பாட்டு பாடியிருக்கிறது தெரியுமா? மானச சஞ்சரரே வரல பிரம்மணி மானச சஞ்சரரே, கேட்டிருக்கீங்களா அந்த பாட்டு? அதுதான் சாமா. அந்த சாமாவில் தான் அந்தாளி குறிச்சி பாடுறது. கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம் நல்லூர் பெருமணம் பாட்டுமையாய் தீல சொல்லூர் பெருமனோ சுடலரே தொண்டர் நல்லூர் பெருமணம் மேகனம்பானே. ஞானசம்பந்தர் கடைசியில் பாடுறார், கல்யாணம் தன்னைக்கு கல்யாணம் எனக்கு வேணாம் அப்படின்னு பாடுறார். இந்த கல்லூர் பெருமணம் வேணாம் எனக்குன்னாரு. அதேமாதிரி இன்னொரு தேவாரத்தில் இன்னொரு ஊரில் பாடியிருக்கார், குருகாவூர் வெள்ளடை இன்னொரு ஊர், அந்த ஊரே பாடியிருக்கார் சாமி. இதே குருகா இந்த அந்தாளி குறிஞ்சில். இதில் அந்தாளி குறிஞ்சி ஒரு பாடல, அந்தாளி குறிஞ்சி ஞானசம்பந்தர் மட்டும்தான். குருகாவூர் வெள்ளடை ஞானசம்பந்தர் சுந்தரம் பாடியிருக்கார். அது பாடுவார் பசித்திருப்பார் பரவுவார் பிடிகளைவார் வேடனை குருகாவூர் வெள்ளடை நீ என்று பாடியிருக்காரு. இது வந்து சுண்ண வெண்ணீரணி மார்பில் தோல் புனைந்து எண்ணரும் பல்கணம் எத்தனின்று ஆடுவார் விண்ணமர் பைம்போழில் வெள்ளடை மேவிய பெண்ணமரு மேனியம் பிஞகனாரே. அந்தாளி குறிஞ்சி சாமா ராகம். மானச சஞ்சரரே அதே ராகம்தான் சாமா. அடுத்தது அந்தாளி குறிஞ்சி 2 பதிகம் தான் நமக்கு தேவாரத்தில் இருக்குது. அடுத்தது மேகராக குறிஞ்சி. மேகராக குறிஞ்சி இந்த பண்ணு பேர். இந்த பண்ணு நீங்கள் பாடினீங்கன்னா மழை வந்துடும், சரியாக பாடினீங்கன்னா. நான் அந்த பண்ணை பாடிட்டு போய் மழை வருதான்னு பார்க்கக்கூடாது. போய்
நீலாம்பரி, இந்த ராகத்துக்கு பேர் என்னது? நீலாம்பரி. நீலாம்பரிங்கிற ராகம் தாலாட்டுக்கு பாடுறது. அம்மா பண்ணாங்களே, புலனைந்தும் பொறிகளங்கி அறிவு அழிந்திட்டு ஐமேல் உந்தி அளமந்த போதாக அஞ்சேல் என்ற அருள் செய்வான் அமருங்கோயில் வளம் வந்த மடவார்கள். மழை என்று தானே நடமாட முழவதீர மழை என்று அஞ்சி சிலமந்தி அலமந்து முகில் மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே. திருவையார் சுற்றி பெண்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஆடுறாங்க? தோம் தாம் என்று நடமாடின்னு இன்னொரு பாட்டில் சொல்லுவார் அதே தேவாரத்தில். ஒரு டம் 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 டம்னு இந்த மேலே சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. உடனே இடி இடிக்குது போல் இருக்குன்னு இந்த குரங்கெல்லாம் நினச்சிக்கிட்டு, ஓ மழை வருதோ, புது குரங்கு வந்திருக்கு திருவையாருக்கு. இப்போ என்ன மாதிரி எனக்கு திருவையாரோட சுச்சுவேஷன் தெரியாதுல்ல, எப்போ பார்த்தாலும் பாட்டு பாடிக்கிட்டே இருக்குது, சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குன்னொன்னே மழை வருமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு எட்டி பார்க்குறோம்ல. அப்போ இந்த குரங்கெல்லாம் என்ன செய்யுது? புது குரங்கெல்லாம் மரத்து மேலே ஏறி வானத்தவே பார்க்க தான். சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையார் என்ன இஞ்சாய இளமேதி. இன்னொரு பாட்டில் சொல்கிறார் அதே ஊரில் ஒரு தென்னை மரம் இருக்குது திருவையாறில் தான், இந்த ஊரில் தான். தென்னை மரத்துக்கு பக்கத்தில் செஞ்சாலி விளைஞ்சிருக்கு, நெல் விளைஞ்சிருக்கு. ஒரு எருவு மாடு, சின்ன எருவு மாடு, இளமையான எருவு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கு. உடனே அது மேலேருந்து திடீர்னு ஒரு தென்னை பழம் விழுந்துருச்சு, தேங்காய் விழுந்தது. தெங்கின் பழம் வீழ, அது என்னமோ யாரும் நம்மளை அடிக்கிறாங்க போல நினச்சி என்ன பண்ணுது? செஞ்சாலி கதிருழக்கி செழுங்கமல வயற்படியும் திருவையாரேனார். அந்த எருமாடு என்ன பண்ணுது? இன்னும் பயந்துக்கிட்டு ஓடி போய் நெல் வயலில் இறங்கி கதிரெல்லாம் உழைப்பி அந்தாண்ட போய் செழுங்கமலம் தாமரப்பு பூத்திருக்கிற வயலில் போய் உழுந்தது திடீர்னு. அப்படிப்பட்ட அழகிய காட்சியோடைய அந்த திருவையாறு அப்படின்னு பாடுறார் சாமி. அந்த மேகராக குறிஞ்சி, இதில் நிறையா மேகராக குறிஞ்சியில் மொத்தம் அமிர்தவர்ஷினியே தான், இதுதான் நீலாம்பரியை தான் சொல்லுகிறார்கள். அது என்ன டீட்டெயிலாக பாடுறாங்க, வித்தியாசம் இருக்கான்னு நமக்கு யாருன்னா தெரியல. அந்தளவுக்கு எனக்கு சங்கீத ஞானம் இல்லை, ஏதோ கொஞ்சம் தேவாரத்தாக தெரிஞ்சு வச்சிருக்கேன் அவ்வளோதான். ஆமாம் அவங்கள கேட்டால் தெரியும். அதனால தான் அமிர்தவர்ஷினியே அது சொல்லலை. இது மேகராக குறிஞ்சி நீலாம்பரியெல்லாம் பாடுறது தான் வழக்கம். இந்த 7 பதிகம் தான் அதில் இருக்குது. மேகராக குறிஞ்சியில் மொத்தம் இந்த 7ஐயும் மழை வேண்டல் பதிகம்னு சொல்லுவாங்க. நம்ம மழை இல்லாத நேரத்தில் இந்த 7 பாட்டையும் பாடுற வழக்கம். திருப்பராய்த்துறை இது உண்டு. நீரு சேர்வதோர் மேனியர் நேரிழை குறு சேர்வதோர் கோளமா பாரு சேர்தரு கையர் பாராய்த்துறை ஆறு சேர்தரு அண்ணலே. பாராய்த்துறை எங்கள் ஊர் பக்கத்தில் திருப்பரியலூர் விரட்டம், பரசலூர்னு சொல்லுவோம். அந்த பரசலூருக்கும் இதே மேகராக குறிஞ்சி தான். திருப்பரியலூர் விரட்டம், பரியலூர் விரட்டம். ஆமாம், திருப்பரியல், கருப்பரியல் இல்லை, திருப்பரியலூர். பரசலூர்னு இப்போ சொல்லுவாங்க அதை. அந்த ஊர் சாமிக்கு மேகராக குறிஞ்சி தான் பாடுறார். கருத்தன் கடவுள் கணலேந்தியாடும் மேகராக குறிஞ்சி தான். கொஞ்சம் ஸ்லைட் வித்தியாசம் தான் இருக்குது. ஒரே கட்டளையிலேயே 4 தேவாரம் இருக்குது. இதில் ஒன்றை கற்றுக்கிட்டிங்கன்னா பாடலாம். அடுத்து நீங்கள் பார்க்குறது வியாழக்குறிஞ்சி அப்படிங்கிற நிறைவான ஒரு பண்ணு. இது வியாழக்குறிஞ்சிக்கு இருக்கக்கூடிய பண்ணு சௌராஷ்டிரம். இந்த பண்ணு இதுக்குள்ள ராகம் சௌராஷ்டிரம். வியாழக்குறிஞ்சி உங்களுக்கு தெரியும் நிறையா. இந்த பிடியதன் ஊரு ஊமை கொலமிகு கரியது அப்படி பாடுறீங்க இல்லையா, அதுதான் அந்த வியாழக்குறிஞ்சி. வியாழக்குறிஞ்சி நிறைய தேவாரம் இருக்குது. நம்ம இதுலேயே திருவையாருக்கே ஒரு வியாழக்குறிஞ்சில் ஒன்று இருக்குது, பணிந்தவர் அருவினை. அது வியாழக்குறிஞ்சி தானே? அது என்ன பண்ணு? அது வியாழக்குறிஞ்சி தான் நினைக்கிறது. அதுவா இல்லை கலை கலையார் மதியோடு. அது
அடுத்த தடவை நீங்கள் எந்த பண்ணுக்கு என்னென்ன ஊர் முதல்ல நீங்கள் திருவையாறு தேவாரத்தெல்லாம் நீங்கள் எல்லாம் படிங்க ஃபஸ்ட்டு. திருவையாறு திருவையாறு இருந்துட்டு திருவையாறு தேவாரத்திலே நீங்கள் எதாவது எது என்ன பண்ணுன்னு தெரியாமல் இருக்கீங்களா? தக்கராகும் இந்த அது கலையார்மதி வந்து இது இல்லை, அதே மாதிரி இதுவும் இல்லை. சரி பார்ப்போம். வியாழக்குறிஞ்சியில் பாருங்கள் பதிகங்கள் இருக்குது. நிறைவாக நீங்கள் பார்க்காத ஒன்று யாழ்முறின்னு ஒன்று இருக்குது. அது பண்ணில் சேராதது. யாழ்முறி முறித்து முறித்து பாடுறதுனால அதுக்கு முறி இசைன்னு பேர். அது என்னன்னாக்கா ஞானசம்பந்த பெருமான் சரித்திரத்தோடு நிறைவு பண்ணிவிடும் வகுப்பை. ஞானசம்பந்த பெருமான் கூடவே திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார் அவதாரம் பண்ணி அவர் கூட போயிட்டே இருக்கார். திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாருடைய தாயார் பிறந்த ஊர் திருநள்ளாறுக்கு பக்கத்தில் தருமபுரம்னு ஒரு ஊர். நம்ம திருமணம் இருக்க தருமபுரம் அது இல்லை, திருநள்ளாறுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தருமபுரம். அது தருமபுரத்துக்கிட்ட ஞானசம்பந்தர் எல்லாம் கோஷ்டியாக போயிட்டு இருந்தார். அது அந்த திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாருடைய தாய்மாமா ஊர் இல்லையா, அது சொந்தக்காரங்களாம் வந்து சொந்தக்காரங்க வந்தாங்களே என்ன பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுங்க. அப்போ சொந்தக்காரங்களாம் வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஞானசம்பந்தர் போய்கிட்டு இருக்கார், பாட்டு பாடுறாரு. யாழ்ப்பாணர் பின்னாடி அவரோட பதியங்களை வாசிக்கிட்டு போகிறார். இப்படி ஆகா நம்ம வீட்டு புள்ள இந்த யாழ்ப்பாணர் வந்து பாட்டு இவருடைய பதியத்தெல்லாம் இந்த யாழில் வாசிக்கிறதுனால தான் ஞானசம்பந்தர் பதிகமெல்லாம் உலகமெல்லாம் பரவுதுன்ட்டான். அவ்வளோதான். இப்போ நான் உதாரணம் சொல்கிறேன். இப்போ சன்னியானம் பின்னாடி நான் வரேன், பணிவடையாக வரேன், விசிறி போட்டுக்கிட்டுன்னு வச்சுங்கப்போ. இவன் காற்று வீசுறதால தான் என் சன்னியானம் உலகத்தெல்லாம் நல்லா ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குப்பா? அப்போ எனக்கு எப்படி இருக்கும்ப்பா? அப்படி கட்டமாக சரியான பார்த்து விசிறியை வாங்கிட்டு முதல்ல அனுப்பிடுவாங்க இல்லையா? அப்போ இவர் என்ன பண்ணிட்டா, அவளை சொந்தக்காரன் என்ன சொல்கிறானுவா, இவர் யாழில் விட்டு பாடுறதுனால தான் இவர் பதிகமெல்லாம் உலகமெல்லாம் பரதோன்ட்ட இவர் நடுநடிக்க விட்டார். ஞானசம்பந்தருடைய எல்லாடா சொல்லிவிட்ட பாவி பசங்களா, ஞானசம்பந்தருடைய தேவாரம் எல்லாலையா புகழ் வருது. சரின்ட்டு இவனை ஒன்றும் செய்ய முடியாது, இவனை அவ்வளோதான் புத்தி, இவ்வளோதான் இவனுக்கு. சரிட்டு ஞானசம்பந்தர் அப்படின்னா, சாமி இவனுக்கு இந்த மாதிரி சொல்லிவிட்டாங்க, என்னுடைய யாழால் தான் உங்களுடைய பதிகம் பெருமையடைய சொல்லிவிட்டாங்க, அதனால் என்னுடைய யாழில் வாசிக்க முடியாமல் நீங்கள் ஒரு பதிகம் பாடுங்கன்னார். அவர்கிட்ட போய் யாழில் வாசிக்க முடியாத ஒரு பதிகம் பாடுங்கன்னார். நீங்கள் சரி பாட்டா போகுதுன்னு சாமி பாடார். நிலத்தில் உள்ள கருவிகள் யாவற்றினாலும் கண்டக்கருவி கண்டத்தினாலேயும் பாட முடியாத ஒரு பதிகம் சாமி பாடுறது தான். மாதர் மடப்பிடி மாதர் மடப்பிடியோ மட அன்னமோ அன்னதோர், அதுதான் நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் நடை உடை மலை மகள் அப்படின்னு பாடுறாங்கல்ல, போது வரலாம். அது வந்து இவங்களாம் வச்சுக்கிட்டது தான். அட்டானான்னு அந்த ராகத்துக்கு பேர். அட்டானாங்கிற ராகத்தில் அவங்க பாடுறாங்க. அது வந்து முறித்து நடை உடை. ஏன் சார் இப்போ பாடுறோமே சார், இப்போ மியூசிக்லலாம் வாசிக்கிறாங்களே சார், அதை ஏன் அப்போ வாசிக்க முடியலன்னா யாழில் வந்து கமகம் வாசிக்க முடியாது. வீணையில் எல்லாம் போதில்ல, அதெல்லாம் யாழில் வராது, துண்டு துண்டாக தான் வாசிக்கலாம் யாழில். அது மாதிரி துண்டு துண்டாக வாசிக்கிறதுல இவர் பாடுற மாதிரி மடித்து பாட முடியாதனால இவர் வாசித்தார் பாருங்க, டங்குன்னு ஒரு நரம்பு அறந்துவிட்டு யாழில். இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா சாமி கேட்ட மாதிரியே பாட்டாருன்னு இந்த யாழை தூக்கி ஓங்கி இப்படி அடிக்க போனார் தரையில். இந்த யாழ் என் கையில் இருந்ததுனால தானே இவ்வளோ பேர் அவப்பார் எனக்கு, இந்த யாழே வேணான்னு தூக்கி ஓங்கி தரையில் அடிக்க போனார். ஞானசம்பந்தர் வாங்கி கையில் போய் வாங்கிட்டு, அப்படி செய்யக்கூடாது, தப்பு. ஒன்று யாழை கையில் வாங்கிக்கிட்டார். வாங்கிக்கிட்டு திரும்ப கொடுத்தார். இது நான் கொடுத்த யாழின் மெழுகு உனக்கு. இந்த யாழினால் எதை வாசிக்க முடியுமோ அதை வாசிங்க. இறைவனுடைய புகழெல்லாம் இதில் வாசிச்சிட முடியுமா? இல்லை என்னால் தான் பாடிட முடியுமா? இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ்வோன்னு சொல்லி சாமி அதை நிறைவு பண்ணுறாரு. அதுக்கு எந்த பண்ணும் கிடையாது. இப்போ ஓதுவார்கள் அடானாங்கிற ராகத்தில் பாடுறாங்க, அவ்வளோதான். அதுக்கு ஒன்றும் பண்ணு இல்லை. அதனால் 23 பண்ணு. இது இல்லாமல் சாளரபாணின்னு ஒரு பண்ணு இருக்குது. அது திருவிசைப்பாலை மட்டும் இருக்குது. சாளரபாணி திருவிசைப்பாலை மட்டும் ஒரே ஒரு பண்ணு அங்கே கையாளப்பட்டிருக்கு. தேவாரத்தில் இந்த 23 தான். திருவிசைப்பாலை ஒன்று சேர்த்து 24 வரும். சாளரபாணின்னு இதோட நம்ம இந்த வகுப்பு நிறைவு பண்ணிப்போம். இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சாளரபாணி சரிதானே? திருவிசைப்பா ஆசிரியர் ஒருத்தர் பண்ணியிருக்கார். பூந்திருத்தி நம்பிக்காட நம்பின்னு நினைக்கிறேன், யாரும் சரியாக நினைவில்லை. அவ்வளோதான். இதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த 8ஆம் திருமுறை 9ஆம் திருமுறை 10, 11, 12 வரைக்கும் உங்களுக்கு இந்த அறிமுகம் செய்தி கொடுத்துட்டு அடுத்து 14 சாஸ்திரத்துக்கு போகணும். அடுத்தது பண்டார சாஸ்திரத்துக்கு போகணும்.
அதனால் நம்ம வகுப்பு நிறைய பண்ணுவோம். அடுத்த வகுப்பு உங்களுக்கு எப்போ வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது